صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஞ்சுமன் அறிவகம் இஸ்லாமிய கலாச்சார மையத்தின் சார்பில் நடத்தப்படும் இஸ்லாமிய வரலாற்று தொடரில் 35வது வாரம் இது. சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றையும் அவர்களுடைய தந்தையாகிய சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றையும் பேசப்படும் அமர்வாக இந்த அமர்வு அமையும். கடந்த வாரத்தில் நாம் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பேசி வந்தோம். அதனுடைய தொடராக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மகத்தான பாக்கியங்களில் இரும்பை உருக்குவது எஃகு தொழிற்சாலை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் நாம் குறிப்பிட்டோம். இனிமையான குரலை அல்லாஹ் வழங்கியிருந்தான். அந்த குரலினுடைய இனிமையின் தாக்கம் பறவைகளை கூட கீழே இறங்கி வரச் செய்துவிடும். வலிமை வாய்ந்த ஜின்களை கூட அணிவகுத்து நிற்க வைக்கும். மனிதர்களை கட்டி போட்டு வைத்துவிடும். இதையும் தாண்டி வேகமாக பாய்ந்து வரக்கூடிய நீரோடைகளை கூட அது உறைய வைத்துவிடும். அந்த அளவிற்கான இனிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருந்தது என்பதையும் குறிப்பிட்டோம். அவர்களுக்கான இன்னொரு சிறப்பு, அற்புதமான தீர்ப்பு வழங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். அவர்களுக்கும் அவர்களுடைய மகனார் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அத்தகைய ஒரு சிறப்பான தீர்ப்பு வழங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் வழங்கியிருந்தோம் என்று அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகிறான். ஆனாலும் இருவருடைய தீர்ப்புகளில் யார் ஒருவருடைய தீர்ப்பு மாறுபடும் பொழுது அதில் சிறந்த தீர்ப்பாக மகனுடைய தீர்ப்பை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஃபஃபஹம்னாஹா சுலைமான்,
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகத்தான ஞானத்தை நாம் வழங்கினோம் என்று தீர்ப்பின் விஷயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆக இருவரும் சேர்ந்து வழங்கக்கூடிய தீர்ப்பு, அவங்களும் ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க, இவங்கள்ட்டையும் போகிறாங்க, ரெண்டும் ஒன்று போல இருக்கும். பெரும்பாலும் சில சமயங்களில் வித்தியாசப்படும் பொழுது இரண்டு தீர்ப்புகளும் சரி என்றாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தீர்ப்பு மிகச் சரியானதாக இருக்கும் என்ற ஒரு தகவலை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இனி சில தீர்ப்புகளை பார்ப்போம் என்று நாம் குறிப்பிட்டோம். ஒரு நபர் தன்னுடைய நிலத்தை விற்கிறார். ஒரு நபர் தன்னுடைய நிலத்தை இன்னொருவருக்கு விற்கிறார். வாங்கியவர் அந்த நிலத்திலே உழவு செய்கிறார். வயல் வெளிகளை அதிலே ஏற்படுத்துகிறார். அப்படி உழவு செய்யும் பொழுது, அந்த காலத்துல எல்லாம் ஏர்பூட்டி தானே செய்கிறது, இந்த காலத்துலாம் டிராக்டர் வந்துருச்சு. அந்த ஏர்பூட்டி செய்யும் பொழுது ஒரு சப்தம் கேட்கறது, கீழே ஏதோ ஒரு சப்தம் கேட்கறது பூமிக்கு அடியில். அந்த கடப்பாறை உள்ளே போய், அந்த மம்மட்டி மாதிரி இருக்குல்ல, அது உள்ளே போய் எதுலேயே தட்டுது. என்னவோ தட்டுகிறது என்று அந்த இடத்தை தோண்டி பார்த்தால் அதில் ஒரு செம்பு பானை இருக்கிறது. அந்த செம்பு பானையை திறந்து பார்க்கிறார். அத்தனையும் தங்க காசுகள், பல கோடி பொறுமதியான பெரிய பாத்திரம் நிறைய தங்க காசுகள் குவிந்து கிடக்கிறது. இந்த மனுஷன் அவரை என்ன செஞ்சுருக்கணும், எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்குன்னு எடுத்துகிட்டு போயிருக்கணும். அதில் ஒன்றும் தப்பு இல்லையா, அவரை வாங்கின நிலம் தானே. அவர் என்ன செய்கிறார், அந்த பானையை எடுத்துக்கொண்டு யார் தனக்கு விற்றாரோ அவரிடத்தில் போகிறார். யாரிடத்தில் போகக்கூடாதோ அவரிடத்தில் போகிறார். மற்றவங்கிட்ட போனாலும் பரவாயில்ல, வித்தவன்கிட்ட போகலாமா? இவர் அங்கே போகிறார். அந்த பானையை தூக்கி கொண்டு, தங்க பானை, இது சம்பந்தமான செய்தி புகாரியிலும் இடம்பெறுகிறது. ஆனால் எந்த நபி என்று ரசூல் குறிப்பிடவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக குறிப்பிடுகிறார்கள். வரலாற்றில் அது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர் அதை எடுத்துக்கொண்டு நேராக விற்றவரிடம் போய் இந்த பானையை கொண்டு போய் கொடுக்குறார். இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறார். என்னன்னு கேட்குறாரு அவர். திறந்து பாருங்க. திறந்து பார்த்தா தங்க காசு. அப்பா, இவ்வளவு தங்க காசுகள், பல கோடி பெருமை. ஆமாம், இது என்ன அப்படின்ட்டு. நீங்கள் எனக்கு ஒரு நிலம் விற்றீங்கல்ல? ஆமாம், அந்த நிலத்தடியில் தான் இருந்தது, அந்த நிலத்துக்கு அடியில் தான் இந்த பானை இருந்தது, அதனால தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்றார். அவர் சொன்னார், அதை ஏன்ப்பா என்கிட்ட கொண்டு வர, நீ வம்பை கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வர்ற, எதுக்கு? நிலத்தை நான் விற்றுட்டேன்ல உனக்கு. ஆமாம், நிலத்தை விற்றுட்டா அந்த நிலத்தில் இருக்கிறதெல்லாம் உனக்கு தானே, திருப்பி அதையும் என்கிட்ட நீ கொண்டு வர்ற, அது எனக்கு அது சம்மந்தம் இல்லை, இதை தூக்கிட்டு நீ போ அப்படிங்கிறார். இதெல்லாம் நமக்கு கற்பனையாகத்தான் தெரிகிறது. இப்படிலாம் நடக்குமா? இப்படிலாம் மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு தூய்மையான இல்லம். எனக்கு இது வேண்டாம், நான் எப்போது நிலத்தை விற்றுவிட்டேனோ அந்த நிலத்துக்கு அடியில் இருப்பது மேலே இருப்பது எல்லாம் உனக்குள்ளது, நிலம் எனக்கு உள்ளது இல்லை, அது உனக்கு விற்றதற்கு பிறகு அதிலே கிடைத்திருக்கிறது, நீ எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்றார். இப்படிப்பட்ட இந்த கோடிக்கணக்கான பொறுமதியான இந்த தங்க புதையல் கீழே இருக்கிறது என்று சொன்னால் அந்த விலைக்கு எனக்கு வித்திருப்பீங்களா? நான் வாங்கினது ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பேனா? உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு இந்த காலத்தில் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். இது பல கோடி பெறும், 100 கோடியோ 200 கோடியோ பெறும். இது உள்ளே இருக்கிறது என்று தெரிந்தால் நீங்கள் எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு அதை விற்பீங்களா? அதை விற்க மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது அது தெரியாமல் நீங்கள் விற்றிருக்கிறீர்கள். எனவே தெரிந்திருந்தால் விற்றிருக்க மாட்டீர்கள். நான் வாங்கியது நிலத்தை மட்டுமே, நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த புதையலை அல்ல. எனவே இதை நீங்கள் தான் வச்சுக்கிடணும் அப்படின்னாங்க. அவர் சொன்னார், இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு விளையாடாத, இதை தூக்கிட்டு போ, நீ எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, அது எனக்கு தெரியுமோ தெரியாதோ அது வேறு விஷயம், உனக்கு அதை வித்தாச்சு, நிலம் விற்றதற்கு பிறகு என்னிடத்தில் இதை கொண்டு வரக்கூடாது, தூக்கு என்கிறார் அவர். இனி 2 பேருக்கும் இதில் வம்பு வருதுன்றா எவ்வளோ பெரிய ஆச்சரியன்னு பாருங்க. நாம் ஒரு நிலத்தை விற்றிருக்கணும் அல்லது வாங்கியாவது இருக்கலாமே. நம்ம விற்றவனாக இருந்தாலும் பாக்கியம், வாங்கியவனாக இருந்தாலும் பாக்கியம் நம்ம கருதுவோம். என்ன மனிதர்கள் எப்படி புனிதர்களாக இருந்திருக்கிறார்கள். 2 பேருக்கு இடையில் அவர் அதை தொடமாட்டேங்கிறார், நான் தொடமாட்டேங்கிறார். கடைசியில் இந்த தீர்ப்பை சரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கொண்டு செல்வோம் என்று அந்த பிரச்சனையை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கொண்டு வர்றாங்க.
அப்படி கொண்டு வந்த பொழுது அவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க. சரி, இவ்வளோதான் விஷயமா? இந்த பங்கவா, உனக்கு பிள்ளைகள் இருக்கா? ஆமாம், எனக்கு ஒரு ஆம்பளை பையன் இருக்கான். என்ன வயசு? அவனுக்கு என்ன ஒரு 24 25 வயசு இருக்கும். உனக்கு? எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. என்ன வயசுங்க? 17 18 வயசு இருக்கும். 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வை. நீங்கள் 2 பேர் சேர்ந்து அன்பளிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுங்கள். ஒரு அழகான தீர்ப்பு இல்லை? நீங்கள் இருவரும் சேர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு அன்பளிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த புதையலை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னதும் ஒரு நல்ல தீர்ப்பாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை முடித்து அந்த புதையலை அப்படியே கொடுக்குறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தீர்ப்பு முடிந்தது. ஆனாலும் அந்த செய்தியினுடைய ஒரு தொக்கு அது தொங்கி நிற்கிறது. கல்யாணம் முடிந்ததற்கு பிறகு முதலிலே கணவனும் மனைவியும் அந்த பிள்ளைகள் சந்திக்கிறாங்க. சந்தித்து சொன்னாங்க, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த அருமையான ஒரு நம்முடைய பெற்றோருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்து நம் இருவரையும் இந்த புதையலின் மூலமாக நம்மை சேர்த்து வைத்திருக்கிறான். இந்த புதையின் மூலமாக தான் நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம். அதனால் இந்த புதையலை நாம் எல்லோருக்கும், ஏழை எளியவர்களுக்கு அப்படியே பங்கிட்டு கொடுத்துடணும் அப்படிங்கிறதா என்னுடைய விருப்பம். கணவர் சொல்ல எனக்கும் அதுதான் விருப்பம் என்று அவர்கள் சொன்னார்கள். நல்லோரினுடைய பிள்ளைகள் நல்லோர்களாக இருந்தார்கள். அவர்கள் மறுநாளே அந்த கோடிக்கணக்கான பணத்தையும் ஏழை எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்து விட்டார்கள் என்ற செய்தியை அருள் நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வரலாற்றில் இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தீர்ப்பு என்று பெருமக்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அருமையான பெருமக்களே, இன்னொரு பிரச்சனை வருகிறது. ஏகப்பட்ட தீர்ப்புகளை செய்திருக்கிறார்கள். தீர்ப்புக்காக உள்ள நபிமார்கள் என்று சொல்லப்படும் அளவிற்கு சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் திகழ்கிறார்கள். வரலாற்றில் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்திருக்கிறார்கள். இன்றைய நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தீர்வுகள் எல்லாம் அற்புதமான அருமருந்தாக அமையும். அவங்களுக்கு அற்புதமான பாடம். அவங்க இதெல்லாம் படிக்கணும். இன்னைக்கு என்ன தீர்ப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க பார்க்கிறோம் இல்லை? உலகமே காரி துப்புது. இந்திய நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய தீர்ப்புகளை பார்த்து அசிங்கப்பட்டு போய் கிடக்கிறோம். கேவலமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நீதிபதிகள் இந்த மாதிரி தீர்ப்புகளை அவர்கள் படிக்க வேண்டும். அவ்வளவு அற்புதமான தீர்ப்புகளை இந்த நபிமார்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஒரு ஆடு மந்தை, அந்த ஆடு மந்தை ஒரு நாள் ஒரு வயல்வெளியில், அவர் சோளப்பொரியை நம்ம போட்டு வச்சிருக்கிறார் இன்னொருத்தர், அந்த வயல்வெளிக்குள்ளே நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் திண்டு ஹஜமாக்கிடுச்சு. அந்த ஆடு மந்தைகள் உள்ளே நுழைந்து அங்கே வயல்வெளிக்குள்ளே நுழைந்து அந்த சோளப்பொரியையும் அங்கே விளைந்திருக்கக்கூடிய அனைத்தையும் தின்று தீர்த்து விட்டது. அப்படி தின்று தீர்த்து விட்ட பொழுது இந்த பிரச்சனைக்குரிய செய்தியை, விவகாரத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த வயல்வெளிக்காரர் கொண்டு வர்றார். நபி அவர்களே, அவனுடைய ஆட்டு மந்தை என்னுடைய வயல்வெளியில் வந்து நான் விதைத்து வைத்திருக்கக்கூடிய விளைந்திருக்கக்கூடிய எல்லா கதிர்களையும் எல்லா உணவுப் பொருட்களையும் திண்டு ஹஜமாக்கிடுச்சு, எல்லாத்தையும் நாசப்படுத்திடுச்சு, ஒன்றும் இல்லை என்று சொன்னதும் அவனை அழைத்து கேட்டால், நடந்தது உண்மைதானா? அவன் நடந்தது உண்மைதான். நான் என்ன செய்யலாம் சொல்ல முடியாது. நீ உன்னுடைய ஆடு அங்கே போகிறது அளவுக்கு நீ ஏன் பார்த்து கொண்ட என்று செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எச்சரித்து, உன்னுடைய ஆட்டு மந்தைகள் அப்படியே அவனிடத்தில் கொடுத்துடணும், அந்த நஷ்ட ஈடாக உன்னுடைய ஆட்டு மந்தையை அப்படியே அவனுக்கு வழங்கிவிடு என்று என்ன செஞ்சாங்க? தீர்ப்பு செய்தார்கள். இந்த தீர்ப்பு சரி, அவனுடைய நஷ்டத்திற்கு இதை கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆனால் அவர்களுடைய மகனார் இடத்திலே சென்று இந்த ஆட்டு மந்தை உடையவர் அவர் நேர போய் முறையிடுறார். உங்கள் அத்தா இப்படி ஒரு தீர்ப்பை செஞ்சுட்டாங்க, ஆனால் நான் இந்த ஆட்டு மந்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நான் நஷ்டவாளி ஆகிடுவேன். ஒரு பாதியை கொடுத்தா மீதி பாதியை நான் வச்சுக்கிடுவேன்ல. இப்படி 100 ஆடு இருக்குன்னா 100 ஆட்டையும் கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய வயல்வெளி, பெரிய நஷ்டம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர் செஞ்சாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியா என்று விட்டு அவங்க ஒரு தீர்ப்பை செய்கிறாங்க. இந்த மேல்கோர்ட்டுக்கு போன மாதிரி, ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போன மாதிரி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மகன்தான், ஆனால் மகனுடைய கோர்ட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தது. தந்தையினுடைய கோர்ட்டு ஹைகோர்ட்டு மாதிரி. அப்படித்தான் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இந்த இருவருடைய தீர்ப்பிலும் சிறந்த தீர்ப்பாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடைய தீர்ப்பை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். அப்போ அவங்ககிட்ட சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, அவனையும் கூப்பிட்டு, இந்த ஆட்டு மந்தக்காரன் அந்த வயல்வெளிக்காரன் 2 பேரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்தாப்பா
அவங்களுடைய எங்கள் அத்தா அப்படி தீர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க, நான் ஒரு தீர்ப்பு செய்கிறேன், நீ இந்த தீர்ப்பை என்னுடைய அத்தா இடத்துல கொண்டு போங்க, நான் செய்த தீர்ப்பை நீங்கள் அத்தா இடத்துல கொண்டு போங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கொண்டு போங்க. அவங்க அரசராகவும் இருக்கிறாங்க, நபியாவும் இருக்கிறாங்க, தீர்வாளராக இருக்கிறாங்க, நீதிபதியாக இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் நான் செய்த தீர்ப்பை நீங்கள் கொண்டு செல்லுங்கள். என்ன தீர்ப்பு என்றால், இந்த வயல்வெளியில் இந்த ஆட்டு மந்தையை ஆட்டு மந்தக்காரன் அவனிடத்துல ஒப்படைக்கணும். டெம்பரவரியாக தான், பெர்மனண்டாக இல்லை, சொந்தமாக்கி கொடுக்கறதல்ல, அவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். வயல்வெளிக்கான இடத்துல ஒப்படைக்கணும். இந்த ஆட்டு மந்தைக்கு சொந்தக்காரனாக இருப்பவன் இந்த வயல்வெளியை உழ வேண்டும். உழுது பயிர் செய்து அவன் என்ன பயிரை அவனுடைய ஆடுகள் நாசப்படுத்தியதோ அதை மீண்டும் உற்பத்தி செய்து கொடுக்கணும். அதுக்கு ஒரு 6 மாதமோ 7 மாதமோ 1 வருஷமோ கூட ஆகலாம். அப்படி அது உருவானதுக்கு பிறகு இவன் என்ன செய்யணும், இந்த வயல்வெளியை அவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அந்த ஆடுகளை எல்லாம் அவன் இதை திரும்பவும் இந்த ஆட்டு மந்தை உரியவனுடன் ஒப்படைக்கணும். அது வரைக்கும் அந்த ஆட்டிலே கிடைக்கக்கூடிய முடிகள், அது கம்பளிலாம் உருவாக்கலாம் இல்லை, கம்பளிகளை போர்வைகளை உருவாக்குறதுக்கு, அதனுடைய பால், இவைகளை எல்லாம் அவன் பயன்படுத்தி கொள்ளலாம். இவைகளெல்லாம் அந்த வயலுக்கு சொந்தக்காரன் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அது வரைக்கும் இந்த ஆட்டினுடைய பயன்பாடுகள் எல்லாமே அந்த வயல்வெளிக்காரனுக்கு. இவன் மீண்டும் இந்த வயலை உற்பத்தி செய்து கொடுத்ததற்கு பிறகு இந்த ஆடுகளை எல்லாம் இவன் இங்கே ஒப்படைக்க வேண்டும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பு செய்கிறாங்க. இந்த தீர்ப்பை எடுத்துக்கொண்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த இருவரும் சென்ற பொழுது, நான் செய்த தீர்ப்பு சரியானது, என் மகனார் செய்த தீர்ப்பு மிகச்சரியானது. நான் எவ்வளோ அழகாக பேசியிருக்கிறாங்க பாருங்க. நான் செய்த தீர்ப்பு சரியானது, ஆனால் என்னுடைய மகனார் செய்த தீர்ப்பு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தீர்ப்பு மிகச்சரியானது என்று அவர்கள் குறிப்பிட்டதாக வரலாறு. அந்த காலகட்டத்திலெல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப சின்ன வயசு, 12-13 வயசு தான். அவ்வளவு ஞானத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் என்பதை பார்க்க முடிகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இது போன்ற ஒரு பிரச்சனை வருகிறது. சைனா பரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒட்டகம் என்ன செஞ்சிருச்சுன்னு கேட்டால், ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் மேய்ந்து விட்டது. இந்த பிரச்சனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொண்டு வரப்பட்டது. அப்போ அவங்க சொன்னாங்க, அது இரவும் பகலுமாக ஒரு தோட்டத்துக்குள்ள என்று சாப்பிட்ருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு செய்கிறாங்க, பகலில் அந்த ஒட்டகம் சாப்பிட்டதற்கு எந்த நஷ்ட ஈடும் கிடையாது. பகலில் அது போய் சாப்பிட்டதில்லை, அதுக்கு எந்த நஷ்ட ஈடும் கிடையாது. இரவிலே சாப்பிட்டதற்கு நஷ்ட ஈடை இவர் கொடுக்க வேண்டும், பரா கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறார்கள். ஏனெனில் பகல் என்பது பாதுகாப்புக்கு உரிய நேரம், அது இவர் பாதுகாத்திருக்கணும். பாதுகாக்கக்கூடிய வேலியும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அப்படி போட்டிருக்கிறாரு தோட்டத்தை. அப்போ ஆடும் போகும், மாடும் போகும், எல்லாம் போகும், ஒட்டகம் போகத்தான் செய்யும். அவர் அதுக்கு தெரியுமா? ஆடு மாடுகள் பகல் காலங்களிலே வெளியிலே செல்லக்கூடியதாக தருங்க, எல்லா நேரத்தையும் கட்டி வச்சிருக்க முடியாது. ஆனால் இரவு நேரங்களில் ஒட்டகங்களை, ஆடு மாடு இவைகளெல்லாம் கட்டி போட வேண்டும். அப்படி இரவு நேரத்தில் இவர் கட்டி போடாமல் இருந்ததால் இரவு நேரத்தில் எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தியதோ, நஷ்டத்தை ஏற்படுத்தியதோ, அதற்கு பரா ரலியல்லாஹு தஆலா பொறுப்பாக ஆக வேண்டும். பகலிலே ஏற்படுத்திய நஷ்டத்திற்கு அவர் பொறுப்பாக ஆக மாட்டார் என்று ஒரு அற்புத தீர்ப்பை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். இது குறித்து ஃபுகஹாக்கள், சட்ட நிபுணர்கள் நிறைய விளக்கங்களை தீர்வு பகுதியிலே குறிப்பிடுறாங்க. தீர்வு, இஸ்லாமிய சட்டத்திலேயே தீர்ப்பு எப்படி செய்யணுங்கிற பாடம் தனியாக இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கு தனியான பாடம் இருக்கிறது. அதையெல்லாம் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். எனவே அருமையான பெருமக்களே, இப்படி பல தகவல்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலும் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலும் நடந்த தீர்வுகள் சம்பந்தமானது, வழக்குகள் சம்பந்தமான பல வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. அதில் 1-2 மாத்திரம் இங்கே நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம படிப்பினைக்கு உரியது. இனி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய போதனைகள், நம்ம அதோடு அதை நிறுத்திக்கிடுவோம், இல்லைன்னா அதுவே நீளமாக இருக்கும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய போதனைகள், அற்புதமான பல போதனைகளை இந்த சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்ட சில போதனைகள். ஒன்று, 4 நேரங்களில் மக்கள் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். அவங்க சொல்றாங்க, 4 சமயங்களில் மக்கள் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். ஒன்று, இறைவனோடு உரையாடும் சமயம். நம்ம தொழுகிற சமயத்தில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும். வேறு சிந்தனைகளை நம்முடைய எண்ணங்களுக்குள் கொண்டு வரக்கூடாது.
ஆனால் நமக்கு தொழுகிற நேரத்தில் தான் எல்லா சிந்தனையும் வருது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒருத்தர் வந்தார். இமாம் என்னப்பா, என்னுடைய இந்த ஒரு முக்கியமான ஒரு பொருள், விலை மதிப்பு ரொம்ப பெரிய விலை கூடின பொருள், அதை எங்கேயோ வச்சுட்டேன், அது எங்கே வச்சேன்னு எனக்கு தெரியல, எனக்கு எப்படியா அதை சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இது என்னப்பா, நீ எங்கேயோ ஒரு பொருளை வச்சுட்டு எங்கே வச்சேன்னு எங்கிட்ட கேட்டால் நான் என்ன செய்ய முடியும்? தொழுகையினுடைய ஃபர்து ஷரத்து என்ன, ஜக்காத்தை எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், ஹஜ்ஜினுடைய விளக்கங்கள் என்ன, இந்த மாதிரி சட்டங்களை கேட்டால் நான் சொல்லுவேன். ஒரு பொருளை எங்கே வைத்து விட்டு நீ என்னிடத்தில் வந்து அது எங்கே வைத்தேன்னு கேட்டால் இதெல்லாம் சொல்லவா நான் முடியும்? இதெல்லாம் எனக்கு தெரியுமா? மார்க்க சட்ட விளக்கங்களை கேட்பியா? இதை காணாக்கி போட்டேன், அதை தொலைச்சி போட்டேன், இதை எங்கே வச்சேன், அது எங்கே தொலைச்சேன்னு எங்கிட்ட கேட்டேன், அதற்கு நான் பதில் சொல்ல முடியுமா என்று கேட்டபோது அவன் கதறான், அழுது புலம்புகிறான். அது ரொம்ப விலை கூடியது, நான் அவனுக்கு அவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்க வேண்டும், கடன்பட்டு இருக்கிறேன் என்றெல்லாம் அழுத பொழுது ரொம்ப இறக்கப்பட்டு போன இமாமுல் ஆலம் சொன்னாங்க, இந்தாப்பா எனக்கு தெரியாது, சரி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீ போய் செய். சரி, ஒலு செய்து 2 ரக்காத்து தொழு. எது வரைக்கும் தொழுவணும் அப்படின்னு சொன்னால், நினைவு வர்ற வரைக்கும் நீ தொழு, நினைவு வரும் வரைக்கும் நீ தொழு என்று சொன்னதும் அவன் அதே போல் ஒலு செஞ்சு தக்பீர் கட்டின உடனே நினைவு வந்துருச்சு. ஏன் பார்த்தான், இவன் ரொம்ப நேரம் தொழுதுகிட்டு இருப்பான், ஒரு முடிவோடு அவன் வந்திருக்கிறான். ஆகவே ஷைத்தான் என்ன செஞ்சிட்டான், அந்த நினைவை ஊட்டி விட்டான். இப்லீஸ் பார்க்குறான் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். தொழுகையில் தான் நமக்கு எல்லா சிந்தனைகளும் வருகிறது. 4 சமயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய போதனைகளில் குறிப்பிடப்படுகிறது. 1 இறைவனோடு உரையாடும் சமயம். எல்லா காலங்களிலும் இறைவனோடு உரையாடக்கூடிய நேரத்தில் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். 2வது, இதை நிறைய விளக்கங்கள் எழுதுவாங்க. 2வதாக தன்னைத்தானே சுய விசாரணை செய்யும் பொழுது, ஒவ்வொருத்தரும் முதல்ல சுய விசாரணை செய்கிறோமாங்கிறத பார்க்கணும். நைட்டில் தூங்குறதுக்கு முன்னால் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் செய்த இன்றைக்கு நடந்த பகல் விழித்ததிலிருந்து, விடியற்காலை விழித்ததிலிருந்து படுக்கும் வரை நடந்து கொண்ட முறைகள் என்ன, நாம் பேசியது என்ன, நாம் செயல்பட்டது என்ன என்றெல்லாம் மனதில் ஒரு பட்டியல் போடுவாங்க. பட்டியலை போட்டு எது தவறாக தெரிகிறதோ, உமரே இந்த இடத்தில் நீ தவறாக நடந்திருக்கிறாய், இப்படி தவறாக பேசியிருக்கிறாய், இதில் கடினமாக நடந்திருக்கிறாய், இது கவனக்குறைவாக இருந்திருக்கிறாய் என்று தன்னை கண்டித்துக் கொள்வார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். அப்படி ஒரு சுய விசாரணை நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தான் ஆகிரத்தில் பாக்கியம் உள்ளவனாக மாறுவதற்கு சுய விசாரணை என்பது அவசியம். நாம் செய்தது சரியா, அண்ணனோட இப்படி பேசினமே, அக்கா வீட்டோட இந்த பிரச்சனைகள் இருந்ததே, அதில் போய் நாம் ஈடுபட்டோமே, நமக்கு சாதகமாக செய்து கொள்வதற்காக இப்படியெல்லாம் நாம் சொல்லிவிட்டு வந்தோமே, இது முறையா? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, நாளை அல்லாஹ் தண்டிப்பானே என்று சுய விசாரணை அவசியம் என்கிறார்கள். ஒவ்வொருவரும் தன்னை சுய விசாரணை செய்ய வேண்டும். அதற்கு தகுதியான நேரம் படுக்கையிலே இரவிலே படுக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரம். இப்படியெல்லாம் நடந்து கொண்டோம். ஜமாத்தில் இந்த பிரச்சனை வந்தது, இந்த பிரச்சனை வந்த பொழுது நாம் இவருக்கு சார்பாக நின்று பேசினோமே, உறவு என்பதாலா, அல்லது கொடுக்கல் வாங்கல் அவரிடத்திலே இருக்கிறது என்பதாலா, அல்லது அவருக்கு நாம் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்பதற்காக கொஞ்ச நாளங்க என்ன செஞ்சுக்கிடுவார், பொறுத்துக்கிடுவார், அடுத்த மாதம் கடன் கொடுக்குற டைம் முடியுது, தவணை முடியுது, நாம கொஞ்சம் சாதகமாக பேசினா இன்னும் ஒரு 4 மாதம் எடுத்துக்கிடலாம் என்பதற்காகவா மனிதன் எப்படியெல்லாம் இருக்கிறான்? இப்படி ஒரு சுய விசாரணை அவசியம். சுய விசாரணை என்பதே ஒரு தனி தலைப்பாக அமையும் முறை அது. சங்கைக்குரிய பெருமக்களே, 3வதாக தன்னுடைய குறைகளை நம்மிடம் சொல்லி உண்மையாகவே உரையாடக்கூடிய, நடந்து கொள்ளக்கூடிய நம் சகோதரனுக்காக ஒதுக்கக்கூடிய நேரம். நம்முடைய சகோதரன், நண்பன், உறவு, அல்லது நம்முடைய கொடுக்கல் வாங்கல் தொடர்புள்ள வியாபாரி, மொத்தத்தில் நம்முடைய நட்பு, நல்ல நட்போடு இருக்கிறவன், உண்மையாகவே நான் இப்படிலாம் இருக்குது, என்ன செய்கிறது அப்படிங்கும் பொழுது, இவனை இப்படி பிரட்டினா நல்லதா போச்சு, இவன் இந்த விஷயங்கள்லாம் நம்மகிட்ட கேட்கிட்டான், அவன் நம்மகிட்ட வந்து உண்மையை சொல்றான், அவனுடைய பலகீனத்தை சொல்கிறான். அந்த பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டு அதை நாம் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. மாறாக அந்த நேரத்தை கவனமாக மேற்கொண்டு உண்மையாகவே நடந்து கொள்ள வேண்டும், கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும், அவனுடைய பிரச்சனையை அழகான முறையிலே அணுக வேண்டும் என்று சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 4வதாக ஆகுமான அழகான இன்பங்களுடன் தனித்திருக்கும் நேரம்.
அப்போ நம்ம நமக்கு மார்க்கம் ஆகமாக்கி மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறது ஆகமாக்கி இருக்கிறது, பிள்ளைக்குட்டிகளோட விளையாடுறது ஆகமாக்கி இருக்கிறது. இந்த மாதிரி நேரங்கள்லாம் இருக்குதே, இது பாருங்கள், இது ஆச்சரியம். இதில் என்ன ஒரு பெரிய கவனக்குறைவு? மனைவியோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பிள்ளைகளோடு விளையாடுறது, பேர பிள்ளைகளோடு விளையாடுறது, குடும்பத்தோடு நல்ல சந்தோஷமாக உரையாடி கொண்டிருப்பது, பெருநாளில் ஒரு எல்லாரும் சந்திக்கிறோம், அந்த சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது சாப்பிட்டு பானங்களை அறிந்து குதூகலமாக புத்தாடைகள் உடுத்தி சந்தோஷமாக உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், இதில் என்ன பெரிய கவனம் வாழுகிறது என்று நாம் நினைக்கலாம். இந்த இடத்தில் இவைகளை நாம் நிம்மதியாக இருந்தால் நம்முடைய மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும், மற்ற விஷயங்களுக்கு இது துணையாக இருக்கும். எவ்வளவு சைக்காலஜிக்கலாக இமாம் செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு சுமைகள் அதிகமாக அவனுடைய மைண்ட் அப்படி ஃபெட்டப் ஆகிடும். எனவே அவன் என்ன மைண்ட் ஃப்ரீயாக இருப்பதற்கு கொஞ்ச காலத்தில் அவன் என்ன ஃப்ரீ ஆகணும். வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, அந்த சுகம் தரக்கூடியதாக, களைப்பை நீக்கக்கூடியதாக உங்களுக்கு நாம் தூக்கத்தை ஆக்கினோம்ங்கிற அல்லாஹ். தூக்கம் இல்லைனாலும் அந்த மனுஷன் ஃபெடப் ஆகிடுவான், பிரச்சனை ஆகிடுவான், ஒன்று கிடக்க ஒன்று பேச ஆரம்பிச்சிருவான். எனவே இந்த சுகபோகங்கள், ஆகுமாக்கப்பட்ட இந்த சுகபோகங்கள், இதிலே நீங்கள் கவனமாக இருந்தால் மேலே சொன்ன 3 விஷயங்களையும் அழகான முறையில் செயல்படுத்துவதற்கு இது துணையாக இருக்கும் என்று அறிஞர்கள் செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது போன்று ஒரு அறிவாளியாக இருக்கக்கூடியவன் அடுத்த போதனையை சொல்கிறார்கள், 3 விஷயங்களுக்கு மட்டுமே பிரயாணிக்க வேண்டும். ஒரு பிரயாணம், ஒன்று ஆகிரத்தினுடைய காரியத்திற்காக. இப்போ இதெல்லாம் நம்ம பிரயாணித்து வர்றோன்னு சொன்னால் ஒரு மார்க்க விஷயத்தை சொல்வதற்காக, அல்லாஹ் ரசூலுடைய போதனைகளை, நபிமார்களுடைய போதனைகளை நாம் பேசுவதற்காக, அல்லாஹும் ரசூலும் விரும்பிய தகவல்களை பேசுவதற்காக, இந்த மாதிரி காரியத்திற்காக பிரயாணிக்கலாம். இன்னொன்று இம்மை வாழ்வை சீரமைப்பதற்காக, தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக, கொடுக்கல் வாங்கல் செய்வதற்காக, உறவுகளை பார்ப்பதற்காக, இதற்காக பிரயாணிக்கலாம். மூன்றாவதாக ஆகுமான இன்பம் அங்கே கொண்டு வர்றாங்க. மூணாவது என்ன ஆகுமான இன்பம் சொன்னால், ஒரு சுற்றுலாக்கு நம்ம போகிறோம், ஒரு சுற்றுலா போகிறோம், எக்ஸ்கர்ஷன் போகிறோம், ஒரு டூர் போகிறோம். அப்போ இந்த மாதிரி ஆகமாக்கப்பட்டிருக்கக்கூடியதா, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கணும். ஒரு தப்பான இடத்திற்கு போகக்கூடாது, தப்பான காரியத்திற்கு பிரயாணம் செய்யக்கூடாது, ஆகமாக்கப்பட்ட இன்பத்திற்காக பயணம் செய்யலாம் என்றும், அனாதைகளிடம் ஒரு நல்ல தந்தையை போல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அனாதை இடத்துல ஒரு நல்ல தந்தையை போன்று நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அது யாரோட பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்களோட கிருபையாக நீங்கள் நடந்துக்கங்க என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறது பாருங்கள், அனாதையை பராமரித்தவனும் நானும் சுவனலோகத்தில் இப்படி இருப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த 2 விரலை காட்டுறாங்க. அனாதையை பராமரித்தவன், அனாதையை ஆதரித்தவன், அவனும் நானும் சுவனலோகத்தில் இப்படி இருப்போம் அப்படிங்கிறாங்க. இதில் அறிஞர்கள் அற்புதமான விளக்கத்தை சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த மனிதர் சுவனலோகத்தில் என் பக்கத்தில் இருப்பார் அப்படின்னு அர்த்தம். 2 சமநிலைன்னு அர்த்தம் இல்லை. சமநிலைன்னா இப்படி காட்டியிருக்கணும் இல்லையா? சமநிலைன்னா இந்த 2 விரலையும் இப்படி காட்டியிருக்கணும், அது இந்த 2 விரலையும் இப்படி காட்டியிருக்கணும். இப்படி காட்டுவதிலிருந்து எனக்கு அடுத்த நிலையில் அவர் இருப்பார். ஒரு உயர்ந்த நிலை, ஒரு கொஞ்சம் இறங்கிய நிலை, சுவனலோகத்திலே எனக்கு அடுத்த நிலையிலே, அடுத்த அந்தஸ்திலே அவர் இருப்பார். அவ்வளவு நெருக்கமாக அவர் இருப்பார், அனாதையை பராமரித்தவர் என்று. கருணை தான் இஸ்லாம். இஸ்லாம்னாலே கருணை தான், இஸ்லாம்னாலே அன்பு தான், இஸ்லாம் என்றாலே கனிவு தான். கனிவோடும் கருணையோடும் அன்போடும் பரிவோடும் பாசத்தோடும் நடப்பதின் மூலமாக ஒரு மனிதன் எளிதில் சொர்க்கம் போய்விடலாம் என்கிறார்கள் ஹாத்தம் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய். நம்ம என்ன விதைக்கிறோம்? கோதுமை விதைச்சா கோதுமையை தான் அறுவடை செய்யணும், நெல்லை விதைச்சா நெல்லம், சோளத்தை விதைச்சா சோளம், அதைத்தானே அறுவடை செய்ய முடியும். ஒன்றை விதைத்து விட்டு இன்னொன்றை எதிர்பார்க்க முடியாது. எனவே நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி உங்களுடைய பிள்ளைகள் இருக்கும். நீங்கள் ஏடாகூடமாக இருந்து கொண்டு என் பிள்ளைகள், நீங்கள் விதைத்து அதன் மூலமாக உருவாகிய பிள்ளைகள் நல்ல சாலிகான பிள்ளையாக இருக்கணும், நல்ல பிள்ளையாக, நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாக இருக்கணும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் அது பிழை என்கிறார்கள் செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே உங்களுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக, நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக, பண்பாடு மிக்க உள்ள பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று சொன்னால் நீங்க முதல்ல உங்களை சீராக்கி கொள்ளுங்கள், சரி செய்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அடுத்து அவர்கள் குறிப்பிட்டார்கள், மக்கள் மன்றில்
ஒருத்தன் பிரசங்கம் பண்ணுறான். ஆனால் ஒரு முட்டாள், எத்தனையோ அந்த மாதிரி நடக்குமா இல்லையா, அறிவிலியாக இருக்கக்கூடியவன், மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவன் அல்லது புரிந்து கொண்டது போன்று நடிப்பவன், இப்படிப்பட்டவனுடைய பிரச்சாரம் இருக்கிறதே, இது இறந்தவனுடைய தலைமாட்டில் கீதம் படிப்பதை போன்று என்று ஒரு எச்சரிக்கையையும் செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். செல்வ நிலைக்கு பின் ஒருத்தர் ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தார், திடீர்னு ஏழையாக போயிட்டார். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏழையாகவே இருந்தால் பெரிய கஷ்டம் தெரியாது, ஏழையாகவே இருந்தால் கஷ்டம் தெரியாது. ஆனால் செல்வ நிலையில் உச்ச நிலைக்கு இருந்து பெரிய வசதி வாய்ப்போடு ஆடம்பரத்தோடு நல்ல மன நிறைவோடு வளமான வாழ்வு வாழ்ந்ததற்கு பிறகு அவர் எல்லாவற்றையும் இழந்து ஒரு ஏழ்மையாக ஆகிவிடுவாரே, ஆனால் அது எவ்வளவு பெரிய கஷ்டமோ அதைவிட கடினமானது தான் நேர் வழியில் இருந்ததற்கு பிறகு வழி பிறந்தால், வழி பிறழ்ந்து போனால், வழி தவறி போனால் அது அதைவிட கேவலமானதும் அதைவிட கடினமானதும் மோசமானதும் என்று அவர்கள் இயம்புகிறார்கள். அருமையான பெருமக்களே, மக்கள் மத்தியிலே அடுத்து அவங்க சொல்றாங்க, நிறைய போதனைகள் நாம் சுருக்கிக் கொள்கிறோம். மக்கள் மத்தியில் உன்னை பற்றி எதை பேசப்படுவதை நீ விரும்ப மாட்டாயோ. ரொம்ப அற்புதமான போதனை இது. மக்கள் நம்மளை பற்றிலாம் இப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னால் நம்ம அதை விரும்ப மாட்டோம்னு வைங்களேன். எதை நம்ம விரும்பவில்லையோ அதை நீ தனிமையில் இருக்கும் பொழுதும் கூட செய்யாதே. மக்கள் நம்மை பற்றி எதை பேசுவதை நாம் விரும்ப மாட்டோமோ, மக்கள் நம்மை பற்றி என்ன பேசுவதை நாம் விரும்ப மாட்டோமோ அந்த காரியத்தை நீ தனிமையில் இருக்கும் பொழுதும் கூட செய்யாதே என்கிறார்கள். எவ்வளோ அழகான விஷயம். நம்ம தனிமையில் ஏதோ இருந்துட்டோம், எப்படியோ வெளியில் தெரிஞ்சுட்டு கசிஞ்சிருச்சு அந்த செய்தி. மக்கள் பார்த்தியா இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு பேசினா நமக்கு அது பிடிக்குமா, சங்கடமாக இருக்குமா இல்லையா? நம்ம விரும்ப மாட்டோம். நம்மை பற்றி குறை பேசுவதை விரும்ப மாட்டோம். அந்த குறை உண்மையிலே நம்மிடத்தில் இருக்கிறது. எனவே அந்த குறையை நீ நீக்கிக்கொள், அதை செய்யாதே. தனிமையில் இருக்கும் பொழுதும் கூட யாரும் இல்லை அப்படிங்கிறது செய்யாதே, ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் என்று செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உன்னால் நிறைவேற்ற முடியாத அடுத்த போதனைகளில் ஒன்று, உன்னால் நிறைவேற்ற முடியாத வாக்கை உன்னுடைய சகோதரனுக்கு கொடுக்காதே. உனக்கு என்ன நிறைவேற்ற உனக்கு அதை செஞ்சு தந்துடுறேன், இதை செஞ்சு தரேன், சும்மா வாய் சவுடால் கொடுத்துட்றது, அதை செஞ்சு தந்துடுறேன், இதை செஞ்சிடறேன் எல்லாம் சொல்லிடுறது. அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியல, செய்ய முடியாமல் போகலாம், செய்ய முடிந்தும் கொடுக்காமல் போகலாம். ஆனால் எதை நீ செய்து கொடுக்க முடியாதோ, எதை நீ செய்து கொடுக்க மாட்டாயோ அந்த ஒன்றை உன்னுடைய சகோதரனுக்கு நீ வாக்களிக்காதே. ஏனெனில் அப்படி நீ வாக்களித்தால் உனக்கும் அவனுக்கும் இடையிலே விரோதம் வளர்ந்துவிடும், பகைமை வந்துவிடும். எனவே அவர்களுக்கு மத்தியில், சகோதரர்களுக்கு மத்தியிலே பகைமை ஏற்படுத்துவதை ஒரு சூழலை நீ உருவாக்காதே என்று அற்புதமான போதனைகள், நெடிய போதனைகளில் சுருக்கமான சில போதனைகளை முன்வைத்திருக்கிறோம். நம் வாழ்வியலுக்கு, நாம் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு அருமையான விளக்குகள், வெளிச்சங்கள் அவைகள் என்பதை நாம் இங்கே கூறிக்கொண்டு அடுத்த தகவலுக்கு வருகிறோம். பல மனைவிமார்கள் இருந்தாங்க. இப்போ நம்ம மார்க்க ஷரியத் முஹம்மதியால் ஒருத்தர் 4 கல்யாணம் முடிக்கலாம் இல்லையா? அதிகபட்சமாக எல்லாரும் 4 கல்யாணம் முடிக்க முடியாது, அதை நீங்கள் விளங்கிக்கணும். எல்லாரும் 2 கல்யாணம் முடிக்கலாமா? ஆனால் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாயி மஸ்னா வசுலாஸ வருபா, எடுப்புலேயே அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆண்களை பார்த்து 2 கல்யாணம் முடியுங்கன்னு தான் ஆரம்பத்திலே சொல்கிறான். 2 கல்யாணம் முடிக்க சொல்கிறான். 3 கல்யாணம் முடியுங்கள், 4 கல்யாணம் முடியுங்கள் என்று 4 வரை ஒரு ஆணுக்கு 4 பெண்கள் வரை திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறதான் மெயின் சப்ஜெக்ட், அதான் கிளைமாக்ஸ். ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்தன், அந்த மனை 2ஓ 3ஓ 4ஓ இந்த மனைவிமார்களுக்கு மத்தியில் உங்களால் நீதமாக நடந்து கொள்ள முடியாது. அவங்களுக்கு மத்தியில் 4 மனைவி வச்சுட்டு 2 மனைவி வச்சுக்கிட்டு 3 மனைவி வச்சுக்கிட்டு 1க்கு மேலே வந்தாச்சு, 2ஓ 3ஓ 4ஓ முறையாக நடந்து கொள்ள முடியாது, நீதியாக நடந்து கொள்ள முடியாது. கொடுக்கல் வாங்கலில், நாட்களை பிரித்து கொடுப்பதில், அவர்களை பராமரிப்பதில், போஷிப்பதில், இவைகளில் நாம் நீதியாக நடந்து கொள்ள முடியாது என்ற அச்சம் உங்களுக்கு இருக்குமையானால், என்ற எண்ணம் இருக்குமையானால், ஃபவாஹிதத்தன் ஒரு மனைவியை மட்டும்தான் நீங்கள் கல்யாணம் முடிக்கணும். 1க்கு மேலே கல்யாணம் முடிக்கிறது தடங்கிறான் அல்லாஹ். 1க்கு மேலே முடிக்கக்கூடாது. எப்போது 1க்கு மேல் என்று சொன்னால் அந்த மனைவிமார்களுக்கு மத்தியிலே நீதி, நேர்மை, பங்களிப்பு என்று பல சட்டங்களை
குர்ஆனினுடைய விரிவுரையாளர்கள், ஃபுகஹாக்கள், சட்ட நிபுணர்கள் எழுதுகிறார்கள், இவைகளெல்லாம் சமன்பாட்டோடு நடந்து கொள்ள முடியும் என்ற பொழுது மாத்திரமே இரண்டாவது திருமணம் முடிக்க முடியும். ஆக மொத்தத்தில் எப்படியோ அப்படி உடல்வாகு, உடல் ஆற்றல், நீதி, நேர்மை, பங்களிப்பில் சமன்பாடு இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று வறுமையானால் அவர் ஒன்றுக்கு மேலே கல்யாணம் முடிக்கலாம், 4 வரைக்கும் கல்யாணம் முடிக்கலாம். ஆனால் 4க்கு மேலே கல்யாணம் முடிக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். முந்தைய ஷரியத்தில் அதைவிட அதிகமாக கல்யாணம் முடித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு அனுமதி இருந்தது. செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல மனைவிமார்கள் இருந்தாங்க. 10க்கும் மேற்பட்ட மனைவிமார்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு சொல்லின்படி 100 மனைவிமார்கள் இருந்திருக்கிறார்கள். அது அந்த ஷரியத்தில் ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தாயார், அவங்களுடைய தாயார் பேர் ஊரியா. ஊரியா என்பதுதான் அவங்களுடைய மனைவிமார்களை, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிமார்கள் ஒரு மனைவி ஊரியா, அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்பதை இந்த இடத்துல குறிப்பாக சொல்லிக் கொள்கிறோம். இனி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வின் இறுதி பகுதி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப ரோஷம் உள்ள ஆள். அங்கே ஒரு முறை தன்னுடைய வெளியில் போகும்பொழுதுலாம் வீட்டெல்லாம் பூட்டிக்கிட்டு தான் போவாங்க. வீட்டை பூட்டிகிட்டு போகிறாங்க. திடீரென்று வீட்டுக்குள்ளே மனைவிமார்கள், பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ளே நிற்கிறார். மனைவிமார்கள்லாம் பிள்ளைகள்லாம் திகைச்சு போயிட்டாங்க. இவர் யார்? ஒரு ஆண் வந்து வீட்டுகளுடைய முற்றத்தில் நடுப்பகுதியில் நிற்கிறார். எல்லா பெண்கள்லாம் திகைச்சு போகிறாங்க. அந்த மனைவி அவளை எழுப்ப, இவளை கூப்பிட, எல்லாரும் கூட்டிட்டாங்க. இவர் எப்படி வந்தார் இந்த வீட்டுக்குள்ளே? வீடு பூட்டி இருக்குது, எந்த கதவையும் நம்ம திறந்து வைக்கவும் இல்லையே, இப்படி வந்துட்டாரே. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தால் நம்ம எல்லாம் ஏசுவாங்களே, நம்முடைய கணவர் வந்தால் ஏசுவாங்களே, பிள்ளைகள்லாம் பார்க்குறாங்க, நம்ம அத்தா வந்தால் ஏசுவாரே, என்ன செய்கிறது, இவர் எப்படி வந்தார் என்றெல்லாம் திகைத்து போயிருக்கிறாங்க. ஆனால் அவர் கம்பீரமாக நிற்கிறார் நடுவில். நீங்கள் யார் என்று கேட்குறாங்க. ஒன்றும் பதில் சொல்லலை. அவர் அப்படியே நிற்கிறார். இந்த நேரத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வர்ற டைம் வேறு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கதவை திறக்கிற சத்தம் கேட்குது. சாயை போட்டு, ஆஹா, மனைவிமார்களெல்லாம் கை காலெலாம் நடுங்குது. என்ன சொல்லுவாங்களோ. ஆனால் யாரும் எந்த தப்பும் செய்யக்கூடியவர்கள், பரிசுத்தமான பெண்கள். அதுலேயும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஒரு பெண்ணாகிய ஊரியா என்று சொன்னமே, சுலைமானுடைய தாய், அவங்க பெரிய ஒரு சாலிஹத்தாக விலாயத்துள்ள பெண்ணாக இருந்தார்கள் என்றெல்லாம் வரலாறு நமக்கு குறிப்பிடுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவர்கள் சொன்ன போதனைகளை நாம் பின்னால் சொல்ல இருக்கிறோம். அந்த ஊரியா சொன்ன போதனை தன்னுடைய மகனுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு போதனை சொல்கிறாங்க. அதை பின்னால் நம்ம சொல்லுவோம். அவங்க இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வீட்டுக்குள்ளே திறந்த கதவை திறக்கும் சத்தம் கேட்கிறது. அப்படி கேட்ட பொழுது அவர் கைகாலெல்லாம் எல்லாரும் நடுங்கி போய் நிற்கிறாங்க. அப்படி திறந்துட்டு உள்ளே வர்றாங்க. நடுவில் ஒருத்தர் நிற்கிறார். இவர் யார் பாணி? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அரசர் இல்லையா? அரசராகவும் இருக்கிறாங்க, நபியாகவும் இருக்கிறாங்க. யார் நீ என்று அப்படி கேட்குறாங்க. எப்படி நீ என்னுடைய வீட்டுக்குள் வந்தாய்? உனக்கு யார் கதவை திறந்து விட்டது? எப்படி நீ வீட்டுக்குள்ளே வர முடியும் என்று அதிகார தோரணையோடு கேட்குறாங்க. அவர் கொஞ்சம் அசராமல் சொன்னார், எனக்கு வீட்டினுடைய கதவுகள் திறந்திருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. நான் எந்த வீட்டுக்குள்ளும் உத்தரவோடு நுழைய வேண்டும் என்பதும் எனக்கு அவசியமில்லை. எந்த வீட்டுக்குள்ளாலும் என்னால் நுழைய முடியும். அது கதவு வழியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதனால் அல்ல. அது எஃகு கோட்டையாக கதவே இல்லாமல் மூடியிருந்தாலும் அதற்குள்ளாலும் என்னால் நுழைய முடியும் என்று சொன்ன பொழுதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளங்கிடுச்சு, இஸ்ராயில் வந்திருக்கிறாங்க, மலக்குல் மௌத்து தான் இவங்க. அப்போ நீங்கள் மலக்குல் மௌத்தா? ஆமாம், உங்களுடைய அஜல் முடிந்தது, உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் உடனடியாக தக்பீர் கட்டி சுஜூதிலே விழுந்தார்கள். சுஜூதிலே இருக்கும் பொழுதே அவர்களுடைய ரூஹு பிடுங்கப்பட்டு விட்டது என்பதை வரலாற்று செய்திகள் சுட்டிக்காட்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஸ்க்ரீனில் பல விதமாக சொல்கிறாங்க. அன்றைய கால அல்லாஹ் ரப்புடையது இந்த நகத்தில் ஒரு ஸ்க்ரீனாக ஆக்கி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய உயரம் இல்லை, நல்ல உயரமாக இருப்பாங்க, 33 முழம் உயரம் இருந்தாங்க. அவங்க விரலும் பெருசாக தானே இருக்கும், கைகள்லாம் அதுக்கு தகுந்தவா இருக்கும். இந்த பெருவிரல் நகத்தை ஒரு ஸ்க்ரீனாக ஆக்கி அதிலே நபிமார்களினுடைய தோற்றங்களை எல்லாம் ஓட விடுகிறான். அப்படியே பார்த்துட்டு வர்றாங்க. அப்படி பார்த்துட்டு வரும் பொழுது அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்குறாங்க. இது யாருன்னு கேட்குறாங்க. ஒரு ஆளை ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல ஒரு பாஸ் பண்ணி வைக்கிறாங்க. இது யார் அப்படின்னு ரப்பிடத்தை கேட்குறாங்க. ஆதமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இது உங்களுடைய பிள்ளைகளில் ஒருவர், இவர் தாவூத், இவருடைய பேர் தாவூத், நபிமார்களில் ஒருவராக வருகிறார்.
ரப்பே இவருக்கு என்ன வயசு கொடுத்துருக்கிற? 60 வயசு தான். எனக்கு எவ்வளோ வயசு இருந்திருக்க? உங்களுக்கு 1000 வயசு. டேங்க அப்பா, எனக்கு 1000 வயசு, என் பிள்ளைகள் ஒருத்தருக்கு இவ்வளோ, இந்த மனிதருக்கு 60 வயசு தானே, என் வயசில் ஒரு 40 வயசை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய 40 வயசை கொடுத்து, ரஹ்மானே அப்படி 40 வயசை கொடுத்து ஒரு 100ஆக ஆக்கு என்று சொன்னதும் அல்லாஹ் அப்படி 100ஆக ஆக்கினான். 100 வயது ஆண்டு காலங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். இதில் பெரிய வேடிக்கை என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கும், 960 வயசில் அவர்கள் வஃபாத்தாகும் போது மலக்குல் மௌத் இஸ்ராயில் வந்து நிற்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, என்ன இப்போ வந்துருக்கிறீங்க, உங்கள் ரூஹ் எடுக்க? எனக்கு 960 வயசு தானே ஆச்சு, அல்லாஹ் எனக்கு 1000 வயசு சந்திக்கிறானேன்னாங்க. 1000 வயசு தந்ததெல்லாம் உண்மைதான். 40 வயசு நீங்கள் தாவூத் நபி கொடுத்ததை மறந்துட்டீங்களா? ஓ, 40 வயசு நான் அவங்களுக்கு கொடுத்துட்டானோ அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகம் வருகிறது. அருமையானவர்கள், அந்த வரலாற்றை அதில் சுட்டி காட்டப்பட்டிருக்கும் என்று கருதுகிறேன். 100 ஆண்டு காலங்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பு, அவர்களோடு இணைந்து பறவைகளும் மலைகளும் கூட தஸ்பீஹ் செய்தது. 4 இடங்களில் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். 4 இடங்களிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் என்பதை நாம் உணர்கிறோம். இனி அடுத்த செய்திக்கு நம்ம போகணும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அந்திம காலத்தில் அவங்களுக்கு 19 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. 19 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாங்க. எல்லாம் திடகாத்திரமான அருமையான பிள்ளைகள். இனி அரசாட்சிக்கு யாரை கொண்டு வருவது? அரசாட்சிக்கு கொண்டு வரணுமா இல்லையா? யாரோ பிள்ளைகளை கொண்டு வரணும் அப்படின்னு அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க. உங்களுக்கு அடுத்தது யார், அடுத்த வாரிசு யார் இந்த அரசாட்சிக்கு என்று கேட்கப்பட்ட பொழுது 19 பிள்ளைகளையும் அழைச்சாங்க. 19 பிள்ளைகளையும் அழைத்து சொன்னாங்க, 11 கேள்விகளை உங்களிடத்துல கேட்பேன். இந்த 11 கேள்விகளுக்கும் யார் பதிலளிக்கிறாரோ அவர்தான் என்னுடைய அரசு, எனக்கு பிறகு இந்த ஆட்சியை ஆளக்கூடியவராக இருப்பார் என்று சொன்னதும் 11 கேள்விகளை கேட்டாங்க. யாருக்கும் 19 பிள்ளைகளில் 18 பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் போனது. சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள். முதல் கேள்வி, உலகில் அதிகமான கசப்புடையது எது அப்படின்னு கேட்டாங்க. இது நம்ம உடனே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா கேள்விகளையும் சொல்லி ஆன்சர் பண்ணுறதை விட நாம் சுருக்கமாக நிறைவுபடுத்திக் கொள்கிறோம். 11ஐயும் நாம் குறிப்பிடுவோம். உலகில் அதிகமான கசப்புடையது வறுமை என்றார்கள். வறுமை தான் அதிகமான கசப்புடையது. மறுமையில் அதிகமான இன்பத்தை தரக்கூடியது எது என்று கேட்ட கேள்விக்கு சுவனப் பெருவாழ்வு, அங்கே கிடைக்கக்கூடிய இன்பம்தான் மிகப்பெரிய இன்பமாக இருக்கும். தீமைகளில் மிகப்பெரியது எது அப்படின்னு 3வது கேள்வி. அடுத்தவருடைய மனதை நோவிப்பது, அடுத்தவங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கிறது. தீமைகளை தொழுகை விடுறது, மற்ற பாவங்களாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு இடர் செய்கிறாரே, அவர் மனவேதனை மன உளைச்சலை ஏற்படுத்துகிறாரே, அதுதான் தீமைகளில் மிக கடுமையானது கொடுமையானது என்றார்கள். வானம் பூமியை விட பெரியது எது என்று கேட்ட பொழுது நீதி தவறாமை. நீதி தவறாமல் இருக்கிறங்கிறது பெரிய விஷயம் அருமையானவர்களே. அது சம்பந்தமான நிறைய இமாம்கள் அற்புதமான ஆய்வுகளை எழுதியிருக்கிறார்கள். நீதி தவறாமல் இருப்பதும் கடினமான காலகட்டத்தில் உண்மையை உரைப்பதும் தான் என்று அவர்கள் கூறினார்கள். உலகில் உயர்ந்த செல்வம் எது என்று கேட்ட பொழுது அடுத்தவரிடத்தில் அடக்கமாக பண்பாக நடந்து கொள்வது. கருங்கல்லை விட கடினமானது எது என்றது இறை மறுப்பாளரினுடைய இதயம். அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்றான் பாருங்க, அவனுடைய இதயம் என்கிறார்கள். உலகிலே மக்கள் குறைவாக உள்ள இடம் அதிகமா, மக்கள் வாழும் இடம் அதிகமா, மக்கள் இல்லாத இடம் அதிகமா? உலகத்தில் இந்த பூமியில மக்கள் வசிக்கிற இடம் அதிகமா இருக்கா அல்ல குறைந்த இடம் அதிகமா இருக்கா? இது சயின்டிஃபிக்கான ஒரு கேள்வி. அதற்கும் அவர்கள் பதில் சொன்னார்கள், மக்கள் வசிக்காத இடம்தான் எல்லா காலத்திலும் அதிகமாக இருக்கும் என்றார்கள். இறப்பை விட மிக பயங்கரமானது எது? மௌத்தை விட பயங்கரமானது எது? பொய் கூறுவது, அதுதான் மிக பயங்கரமானது. ஆதமுடைய மக்களில் வெற்றி கொண்ட விஷயம் எது? ஆதமுடைய மக்களை வெற்றி கொண்டது அவங்க வயிறு தான். நினைச்சதில் விரும்புறதெல்லாம் திங்கிறானா இல்லையா? மனுஷனுடைய வயிறு பசிச்சிருச்சுன்னா என்னத்தையாவது தின்றணும். அது சரியா இல்லையாங்கெல்லாம் பின்னாலே. எனவே ஒரு மனிதனை ஆட்கொள்ளக்கூடியதாக அவனுடைய வயிறு இருக்கிறது என்று குறிப்பிட்டாக. இது 10வது. 11வது, வாழ்ந்து வரக்கூடிய மக்களில் அதிகமானோர் பெண்ணா அல்லது ஆணா என்று கேட்ட பொழுதும் அதற்கும் பதில் சொன்னார்கள், உலகில் அதிகமாக வாழக்கூடியவர்கள் பெண்கள் தான்.
உலக மக்களினுடைய ஜனத்தொகையில் அதிகமாக இருப்பவர்கள் பெண்கள் என்று இந்த 11 கேள்விக்கும் செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னதால் அடுத்த எனக்கு பிறகு ஆட்சியாளராக நீதான் இருப்பாய் என்று சொன்னார்கள். அதுபோன்று அவர்கள் ஆட்சியின் அவர்களுடைய வசம் வந்தது என்பதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, 100 ஆண்டு காலங்கள் வாழ்ந்த இந்த பெருமகனார் செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சனிக்கிழமை அவர்கள் திடீரென்று வந்த இடத்துலேயே வஃபாத்தாயிட்டாங்கல்ல. மலக்குல் மௌத் வந்திருக்கிறாங்க, உன் உயிரை கைப்பற்ற தான் வந்திருக்கிறேன். இப்படி திடீர் மூத்தில் ஆன நபிமார்கள் என்று குறிப்பிட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இவங்களுக்கெல்லாம் இந்த திடீர் மூத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதை வரலாறுகள் சொல்லி காட்டுகிறது. ஆனால் திடீர் மூத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நபிமார்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. நமக்கு திடீர் மூத்து வந்ததுன்னு சொன்னால் தௌபா செய்வதற்கான கால அவகாசம் இல்லாமல் போய்விடும். சில நாட்கள், சில காலங்கள், கொஞ்ச காலம் படுக்கையில் இருந்தால் நாம் தௌபா செய்வதற்கும் நாம் செய்த பிழைகளெல்லாம் எண்ணி இஸ்திக்ஃபார் செய்வதற்கும் பிழை பொறுப்பு அல்லாஹ்விடத்திலே தேடி அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா? திடீர் மூத்து மூலமாக இந்த வாய்ப்பை ஒரு மனிதன் இழந்து விடுவான் என்பதால் 3 திடீர்களை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள் நம் இதய வேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1 திடீர் மூத்தை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். திடீரென்று வரக்கூடிய செல்வத்தை விட்டும், அது உங்களுக்கு சோதனையாக அமைந்துவிடும், அதை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். திடீரென்று ஏழ்மையாகுவது, எல்லா செல்வத்தையும் இழந்து விடுவது, அது உங்களை படுகொலியிலே தள்ளிவிடும் என்பதால் அந்த திடீர் வறுமையை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட சொன்னார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சனிக்கிழமை 100வது வயதில் வஃபாத்தாகிய பொழுது அவர்களினுடைய ஜனாசாவில் மிகப்பெரிய அறிஞர்கள் கூட்டம் கலந்து கொண்டது. அறிவு சம்பந்தமான நிறைய விளக்கங்களை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வழங்கியிருக்கிறாங்க. ஒரு ஜபூர் வேதம் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு. 40,000 உலமாக்கள் மட்டுமே 40,000 பேர் அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். லட்சத்திற்கு மேம்பட்ட மக்கள் அதிலே இணைந்து கொண்டார்கள். அந்த ஜனாசாவில் எந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக சேருதோ அந்த அளவுக்கு அவருக்கு பிழை பொறுக்கப்படுவார்னு ஹதீஸ் இருக்கு. எந்த அளவுக்கு 100 பேருக்கு குறையாமல் இருக்கணும் ஒரு ஜனாசாவில். அல்லாஹ் நம்முடைய ஜனாசாக்களில் நிறைந்த மக்களை கொண்டு துவா செய்ய வைப்பானாக. நம்முடைய ஜனாசாக்கள் அவ்வளவு கூட்டங்கள் இருக்கணும். அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆய்வாளராக, தீர்வாளராக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்களுடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு செல்லப்படும் பொழுது கடுமையான வெயிலாக இருந்தது. அறிஞர்களெல்லாம் உலமாக்கெல்லாம் வெயில்லாம் தாங்க முடியாத வெயில் என்ன செஞ்சாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முறையிட்டாங்க மகன்கிட்ட. அவங்க என்ன செய்ய, பறவைகளுக்கு கட்டளையிட்டார்கள். ராஜாளி பறவைகள், பெரிய இறக்கைகளை உடைய ராஜாளி பறவைகள் எல்லாம் பறந்து அந்த மொத்த மக்களுக்கும் நிழல் கொடுத்தது என்ற வரலாறையும் நாம் பார்க்க முடிகிறது. இத்தகைய ஆற்றல் மிக்கவர்களாக சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் தோக்குகிறோம். வவரித சுலைமானு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாரிசாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ் ஆட்சியை கொடுக்குறான். வகாலையா ஐயுஹன்னாஸ், மக்களே, அவங்க சொல்கிறாங்க, உல்லிம்னா மந்திகத் தைர் வ ஊத்தீனா மின் குல்லி ஷை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆட்சி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆட்சி, ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஆட்சி. டெக்னாலஜிகள் இல்லாத ஒரு காலம் என்று நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை இன்றும் கூட செய்ய முடியாது. பல செய்திகளை நம்ம பேச இருக்கிறோம். ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஆட்சி. அல்லாஹ் தஆலா மனிதர்களையும் தாண்டி ஜின்கள், விலங்குகள், பறவைகள், இவைகளையெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்தான். அவைகளெல்லாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தன. அவர்களுடைய ஆட்சியில் மனிதர்கள் மாத்திரமல்ல, ஜின்கள் கட்டுப்பட்டு இருந்தன, விலங்குகள் கட்டுப்பட்டு இருந்தன, பறவைகள் கட்டுப்பட்டு இருந்தன. அதையும் தாண்டி மிகப்பெரிய ஆட்சி என்ன தெரியுமா? காற்று அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது. காற்றையும் கூட அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அது சம்பந்தமாக அற்புதமாக பேசுவான். அவைகள் எல்லாம், அந்த அற்புதங்களை எல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போ அவங்க சொன்னாங்க, மந்திகத் தைர், எனக்கு பறவைகள் பேசுவது எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தரப்பட்டிருக்கிறது. பறவைகள் பேசுவது எங்களுக்கு விளங்கும். அந்த மொழிகள், பறவைகளோடு நாங்கள் பேச முடியும், எங்களோடு பறவைகள் பேசும்.
பறவைகளாக இருக்கட்டும், மற்ற ஜீவராசிகளாக இருக்கட்டும், அவைகளெல்லாம் பேசக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு அது தெரியும் என்று அவர்கள் குறிப்பிட்டதாக எல்லாம் வல்ல அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி இந்த விலங்குகள் பேசுவது, நம்ம பொதுவாக இந்த வாயில்லா ஜீவன் வாயில்லா ஜீவன் அப்படின்னு சொல்கிறோம். வாயில்லா ஜீவன் சொல்கிறோம் இல்லை, ஆடு மாடுகளுக்கெல்லாம், அதுக்கெல்லாம் வாய் இல்லையா? வாய் இருக்குது, ஏன்னா அது பேசுறது இல்லை அப்படிங்கிறோம். உண்மையில் அது பேசவும் செய்யுது. அந்த ஒரு இன்றைய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, இந்த எறும்புகள் பாருங்கள், எறும்புகள் இந்த சுவரில் இப்படி ஓடும் பொழுது அங்கேருந்து சில எறும்புகள் கீழே இறங்கி வரும். அப்படி இறங்கி வரும் பொழுது சில எறும்புகள் அப்படி டச் ஆகும், அப்படி டச் ஆகி இப்படி வரும். அப்படி வரும் பொழுது இந்த ஆய்வாளர்கள் குறிப்பிட்றாங்க, 2 காரணம். எறும்புகளுக்கு கண் இல்லை அப்படிங்கிறாங்க, அதனால் அது மோதுது அப்படின்னு ஒரு சொல். இன்னொன்று, அந்த எறும்பு இந்த எறும்போடு இன்னொரு தகவல் பரிமாற்றம் செய்து கொள்கிறது. அப்போ அங்கே பேச தானே செய்யுது, அது பேசுதா இல்லையா? நீங்கள் இன்னொன்று பார்க்கலாம், இந்த ஆடு குட்டி பேண்டு கத்துது, தன்னுடைய தாயை தேடி கத்தும். அங்கே 20 ஆடு நிற்கும், அந்த 20 ஆடுகளும் 20 குட்டியை போட்டிருக்கும், எங்கேயாவது குட்டியை போட்டிருக்கும். இந்த குட்டி கத்தும் பொழுது அந்த தாய் மட்டும் ஆன்சர் கொடுக்கறது நீங்கள் பார்க்கலாம். அந்த தாய், இந்த குட்டியினுடைய தாய் ஆடு எதுவோ அது மட்டும் என்ன செய்ய ஆன்சர் பண்ணும், அது உடனே பேண்ட் அதுவும் கத்தும். அப்போ அதுக்கு அது விளங்குகிறது, அது பேசுகிறது என்பதெல்லாம் நாம் விளங்குகிறோம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது மந்திகத்தைர், பறவைகளினுடைய பாஷைங்கிறான். மந்திகனா பாஷை, பறவைகளுடைய பாஷை எங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது, அது எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. உல்லிம்னா மந்திகத்தைர், பறவைகளுடைய பாஷைகள் எல்லாம் எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடத்திலே சொன்னார்கள் என்று வல்ல அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்போ அப்படி ஒரு பாஷை இருக்க தானே செய்யுது. அப்படின்னா என்னன்னு கேட்டால், அதெல்லாம் ஒரு பாஷையாக இருந்தாலும் மனிதர்கள் பேசும் பேச்சு தான் அற்புதமானது. இப்போ நம்ம தமிழ் பேசுகிறோம், கொஞ்சம் தூரம் கடந்து போயிட்டால் கேரளாவில் மலையாளம் பேசுவாங்க, இன்னும் தூரம் போயிட்டோன்னா கர்நாடகாவில் கன்னடா பேசுவாங்க, ஒடியா பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, இங்கிலீஷு, ஹிந்தி, உருது, அரபி, சிங்களா, ஃப்ரெஞ்சு என்று ஜப்பானீஸ், சைனீஸ் என்று எத்தனை மொழிகள் இருக்கிறது. அந்த மொழியில் நமக்கு தெரியறதில்லை. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எறும்புகளும் ஒரே பாஷை தான் பேசும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளும் ஒரே பாஷை தான் பேசும். பல பாஷைகள் பேசக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு தரப்பட்டதால் அவையெல்லாம் வாயில்லா ஜீவன்கள். மனிதன் பல பாஷைகளாய் பேச முடியும், எனவே வாயுள்ள ஜீவன். இன்னொன்று, மனிதனுக்கு நாம் என்ன சொல்கிறோம், அவைகளெல்லாம் ஆடு மாடெல்லாம் கால்நடைகள்ங்கிறோம், அப்படி தானே சொல்கிறோம். கால்நடைகள் என்ன, காலால் நடக்குது, நம்ம கையாலே நடக்கிறோம், அப்போ நாமும் கால்நடை தானே. அப்படி ஒரு கேள்வி வருகிறது. கால்நடைகள், ஆடு மாடு அதெல்லாம் கால்நடைப்பா, அப்போ நாம் என்ன கையால் நடக்கிறோமா தலையால் நடக்கிறோமா? நாமும் காலால் தான் நடக்கிறோம், நாம கால்நடை இல்லையா? என்ன கால்நடை இல்லை. அவைகளுக்கு என்னால் ஒரு குறிப்பிட்ட, நாம் அறிவால் நடக்கிறோம். மனிதர்கள் அறிவால் நடப்பதால் மனிதர்களை கால்நடைகள் என்று சொல்லப்படுவது இல்லை என்ற விளக்கங்களை தமிழ் ஆய்வாளர்கள், அறிஞர்கள் இது சம்பந்தமாக பேசுவார்கள். ஹைர், அருமையான பெருமக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது சம்பந்தமாக இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய பல படைப்புகள் பேசுகிறது என்பதை குறிப்பிடுறாங்க. அவங்க ஒரு தகவலை குறிப்பிடுறாங்க. ஒரு மனிதன் ஒரு ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான். ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஓனாய் ஒரு குட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு. இவன் என்ன அதை தேடி போய் ஒரு வகையாக காப்பாற்றிட்டான். அப்போ அந்த ஓனாய் அவன்கிட்ட பேசிச்சு, இன்னைக்கு காப்பாற்றிட்ட நீ, ஒரு காலகட்டம் வரும் அதில் நாங்கள் தான் அதை என்ன செய்வோம், மேய்க்கக்கூடியவங்களாக இருப்போம் அப்படின்னு மக்களெல்லாம் ஓனாய் பேசுகிறதை என்று ஆச்சரியப்பட்டார்கள். இந்த நிகழ்விலும் ஒரு மனிதன் ஒரு மாடு, காளமாடு, அந்த காளமாட்டின் மீது முடியாத அளவிற்கு சுமைகளை சுமத்தி கொண்டு சென்றான். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பல ஹதீது கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நிறைய சுமைகளை அந்த காளை மாட்டின் மீது சுமத்திய பொழுது அந்த காளமாடு அவனை பார்த்து திரும்பி சொல்லிச்சான், என்னப்பா இவ்வளோ அநியாயம் பண்ணுறலாம், முஹ்லக் லிஹாதா, இந்த சுமைகளை சுமப்பதற்காக நாங்கள் படைக்கப்படவில்லை, ஒலாக்கின்னி இன்னமா ஹுலிக்து லில் ஹர்தி, நாங்கள் படைக்கப்பட்டதெல்லாம் உழவு செய்வதற்காகத்தான்.
வயல்வெளியில் போய் உழவு செய்கிறது தான் அல்ல எங்களை படைச்சிருக்கிறான். நீ என்னடா எங்களுக்கு கிலோ கணக்காக டன் கணக்காக முதுகில் கொண்டு போய் இவ்வளோ சமயம் ஏத்துறியே என்று அது பேசிய போது ஆச்சரியமாக இருக்கிறது, மாடு பேசுகிறது என்று மக்கள்லாம் கேட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ பக்கர் உமர், இப்படி மாடு பேசியதை நானும் அபூபக்கரும் உமரும் நாங்கள் நம்புகிறோம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானோடு பேசினாங்க, மானோடு பேசி இருக்கிறார்கள், பல பறவைகளோடு பேசியிருக்கிறாங்க, ஒட்டகத்தோடு பேசிய வரலாறு எல்லாம் நீண்ட தகவல்களாக அவர்களுடைய வரலாற்றில் பதிவாக இருக்கிறது. இனி நாம் செய்திக்கு வருகிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அற்புதமான பல ஆச்சரியமான செயல்களை கொண்டது. ஒரு தடவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தின்னு சொல்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அற்புதமான ஆட்சி கொடுக்கப்பட்டவர். ஒரு முறை தன்னுடைய படை பட்டாளங்களோடு அப்படி போகிறாங்க. படை பட்டாளங்களோடு போகும் பொழுது ஒரு பறவை, ஒரு குருவி, சிட்டுக்குருவி, ஒரு ஆண் சிட்டுக்குருவி ஒரு பெண் சிட்டுக்குருவியை சுற்றி கொண்டே இருக்கிறது. ஒரு ஆண் சிட்டுக்குருவி ஒரு பெண் சிட்டுக்குருவியை சுற்றிக்கிட்டே இருக்குது. நான் சிட்டுக்குருவின்னு சொல்கிறது சிட்டுக்குருவியை தான் சொல்கிறேன், வேற யாரையும் வேற கருத்தை நம்ம வைக்க இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தான் சொல்கிறாங்க. நீங்கள் வேற கற்பனை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிட்டுக்குருவி, பெண் சிட்டுக்குருவி ஒரு ஆண் சிட்டுக்குருவி சுற்றி சுற்றி வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இந்த ஆண் சிட்டுக்குருவி இந்த பெண் சிட்டுக்குருவியிடம் என்ன சொல்லுகிறது என்று உங்களுக்கு விளங்குகிறதா அப்படின்னு தன்னுடைய படைப்பட்டாளர்கள், அமைச்சர்கள், தங்களுடைய பிரதானிகள், இராணுவ வீரர்களிடத்தெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, யா நபி அல்லாஹ், எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல. வகாலுமா யக்கூல், அது என்ன சொல்லுது யா நபி அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. கால யக்துபுஹா இலா நஃப்ஸிஹி, அந்த ஆண் குருவி அந்த பெண் குருவியிடம் சொல்லுகிறது, பெண் கேட்கிறது, என்னை நீ திருமணம் முடித்துக்கொள், என்னுடைய மனைவியாக நீ இருக்கிறாயா. கல்யாணம் பேசுது, அது கல்யாணம் ஹித்பத், அது கல்யாணம் பேசுகிறது. வயக்கூலு ஜவ்விஜீனி, என்ன நீ கல்யாணம் முடிச்சுக்கோ, என்ன நீ கல்யாணம் முடித்து கொண்டால் உசக்கினுக்கி ஐய குரஃபி திமிஷ்கின் ஷிஅதி, டமஸ்கஸிலே இருக்கக்கூடிய அறைகள், அது குறிப்பிடக்கூடிய அறைகள், எந்த அறையை நீ விரும்புகிறாயோ அதிலே நான் உன்னை குடியிருத்தாட்டி வைப்பேன். அப்போ அது சொல்லுது, அந்த ஆண்குருவி சொல்லுது அந்த பெண் குருவியை பார்த்து, நீ என்ன கல்யாணம் முடிச்சுக்கிட்டா டமஸ்கஸ், திமிஷ்கன் சொன்னால் டமஸ்கஸ் சிரியா, அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான கோட்டை கொத்தளங்களில் நீ எந்த இடத்த நீ விரும்புகிறியோ அந்த இடத்துல நான் குடியிருத்தாட்டி வைக்கிறேன் அப்படின்னு அந்த குருவி இந்த குருவிக்கு சொல்லுது அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய படைப்பட்டாளங்களை சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அது குறிப்பிடக்கூடிய அந்த இடம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பெரிய பாறைகள், அதில் குடியிருக்க முடியாது. இந்த பறவைகள்லாம் போய் உள்ளே குடியிருக்க சூடாயிடும், அதெல்லாம் இருக்க முடியாது இது. ஆனாலும் இது சொல்லுது, லா யக்திரு ஐயு சக்கினஹா, அதிலே போய் இந்த பெண் குருவியை குடியிருத்தாட்டி வைக்கிறதும் இல்லை. அது என்ன சொன்ன பந்தா காட்டுது. அவங்க சொல்லுவாங்க இல்லையா, தன்னுடைய ஆளை பார்த்தவொடனே பைக்கில் வேகமாக போவான், அங்கே இந்த குதிப்பான், இது செய்வான், பஸ்ஸில் ஓடி போய் டபான்னு ஓடுற பஸ்ஸில் ஏறுவான், இந்த கூதலாம் அடக்கமா இல்லையா, இதெல்லாம் அந்த பைத்தியத்தில் உள்ளது. அதை மாதிரி பறவைகளுக்கும் இருக்குது. அது சொல்லுது, உனக்கு நீ எங்கே விரும்புகிறாயோ அங்கே நான் என்ன செய்கிறேன், உன்னை குடியிருத்தாட்டி வைக்கிறேன்னு சொல்லுது. சொல்லிட்டு செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதெல்லாம் பாறைகளாக இருக்கக்கூடிய இடம், அதில் என்ன செய்யும், லா யக்திரு ஐயு சக்கினஹா ஐயஸ்குனஹா அஹதுன், அதிலே யாரும் குடியிருப்பதற்கெல்லாம் அதில் முடியாது. வலாக்கின் குல்லு ஹாத்திபின் கதாபுன், என்னாலும் கூட இந்த அழகான பெண்களை போய் அந்த பேசக்கூடிய பெண் பேசுகிறான் பாருங்களாம், அவன்லாம் நிறைய பொய் தான் சொல்கிறான், குல்லு இது பொய் தான் சொல்லுது. நிறைய பொன் பேசக்கூடியவர்கள் பொய் சொல்கிறாங்க, அவர் பெரிய வேலையில் இருக்கிறாரு, ஜாப்பில் இருக்கிறாரு, அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கார், நிறைய கதைகளை அவுத்து விடுவாங்க, நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறான் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாம் சொல்லலை, அவங்க சொன்னதை இங்கே நாம் குறிப்பிட்டு காட்டுகிறோம். ஆக என்ன விளங்குகிறோம் என்றால், பறவைகளும் பேசுகிறது, அவைகளுக்கான பாஷைகள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த மாதிரி ஒரு ஆட்சி யாருக்கும் கொடுக்கப்படலை. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வஹுஷ்ர லி சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்தைரி ஃபஹும் யூஸஊன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு படை பட்டாளம் திரட்டப்பட்டது, மிகப்பெரிய படை அது. எப்படி, மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்கள் எல்லாம் அந்த படையில் அணிவகுத்து நின்றார்கள், மனிதர்கள் அணிவகுத்து நின்றார்கள், ஒத்தைர் பறவைகள் அணிவகுத்து நின்றது, விமானப்படை மாதிரி. இப்போ விமானப்படை, ஆகாயப்படை, தரைப்படை எல்லாம் இருந்தது அவங்களுக்கு.
எல்லா படையும் அவங்களுக்கு என்ன செய்து இருந்தது. யூஸ் ஆன் அவைகளெல்லாம் அணிவகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தன. அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவராக அவர்கள் இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அவர்கள் ஒரு தடவை அல்லாஹ் அடுத்தது குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, ஹத்தா இதா அத்தௌ அலா வாதின் நம்லி. ஒரு முறை அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு பகுதிக்கு படையோட போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த தாயிஃப் நகர பகுதியினுடைய ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கை நோக்கி அவர்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு எறும்பு கூட்டம் அப்படி போய்கிட்டே இருக்குது. இப்படி கிராஸ் பண்ணுது. எறும்பு கூட்டம்லாம் கீழே போய்கிட்டு இருக்கு. நம்ம பாப்பா மிதிச்சுக்கிட்டே போயிடும். ஜின்கள் வருது, மனிதர்கள் வர்றாங்க, எல்லாம் மிருகங்கள் விலங்குகள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. பெரும் படை அது. அந்த மாதிரி ஒரு பெரிய இராணுவத்தை இந்த உலகம் கண்டதில்லை, காணப்போவதும் இல்லை. அப்படி ஒரு படையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். உலகம் முழுவதையும் ஆண்ட ஒரு பேரரசர் இல்லையா, அவ்வளோ பெரிய ஆட்சி அவங்க கையில் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த மாதிரி ஒரு இராணுவம் மிலிட்டரி எங்கேயும் கிடையாது. ஜின்கள் இருந்தால் எப்படி இருக்கும்? ஜின்கள் படையில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஜின்களினுடைய சக்தி, ஜின்களுடைய ஆற்றல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹி இறங்கக்கூடிய விஷயத்தில் இமாம்கள் அதை பற்றி பேசுகிறாங்க. வஹைங்க அந்த ஜின்கள் எல்லாம் வானத்திற்கு அருகிலே செல்லக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட உயரம்தான் விமானங்கள் பறக்க முடியும். இந்த காற்று மண்டலத்தை தாண்டி விமானங்கள் பறந்தால் அதுக்கு மேலே அப்படியே அலை கழிச்சிடும். நிறைய விமானங்கள் இப்படி மேலே கிடக்குது. அந்த தாண்டி போகும்பொழுது இந்த புவியீர்ப்பு சக்தியை அது தாண்டி அந்த குறிப்பிட்ட அளவு போனதுக்கு பிறகு ஆபத்தில் போய் சிக்கிக்கிடும். அப்படி சில விமானங்கள் சிக்கி இருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஒரு குறிப்பிட்ட கால அளவை தாண்டி போகும்பொழுது அங்கே காற்று இருக்காது. அந்த காற்று இல்லாத அந்த மண்டலத்தை தாண்டி செல்வது என்பதெல்லாம் ஒரு சிரமமானது. அதுக்குன்று ராக்கெட்டுகளை வடிவமைக்கிறான் மனுஷன், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். செவ்வாய் கிரகணத்துக்கு, சந்திரனுக்கெல்லாம் இன்றைக்கி ராக்கெட்டுகளை அனுப்பிக்கிட்டு இருக்கிறான், நம்ம பார்க்குறோம். ஆனால் அதற்கென்று தனியாக வடிவமைக்கணும். எல்லா விமானங்களும் உள்ளே போக முடியாது. ஆனால் ஜின்கள் அந்த மண்டலத்தை தாண்டி வானத்துக்கு அருகிலே செல்ல முடியும். வானத்துக்கு அருகிலே தங்கும் இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்களில் இருந்து கொண்டு மலக்குமார்கள் பேசுவதை ஜின்கள் கேட்பார்கள். கேட்டு கீழே இருக்கக்கூடிய குறி சொல்லக்கூடியவனுடைய இடத்திலே அவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். அது ஒன்றை சொல்லும். இந்த குறி சொல்கிறவன் அதோடு ஒரு 99 பொய்யை கலந்து 100 செய்தியாக சொல்வான். அதில் ஒன்று தான் உண்மையாக இருக்கும், 99 பொய்யா இருக்கும் என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, எனவே இவ்வளவு பெரிய ஆற்றல் ஜின்களுக்கு உண்டு. ஜின்னு ஒரு சமுதாயம் இருக்குது. சூரத்துல் ஜின்னுண்டு அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் ஜின்னுண்டு குர்ஆனில் இருக்குது. ஜின்னை மனிதர்கள் பார்க்க முடியும். ஜின்களை மனிதரை பார்க்க முடியும்னா முடியும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஜின்கள் தான் இந்த பூமியில் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று செய்தியில் இதை பேசப்பட்டிருக்கணும். ஜின்கள் தான் ஆரம்பத்தில் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொன்னால், நாம் என்ன செய்தோம், நாம் மனிதர்களை படைக்க போகிறோம். இது கால ரப்புக்கடில் மலாயிக்கத்து இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, என்னுடைய பிரதிநிதியை இந்த பூமியிலே நான் ஏற்படுத்த போகிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தான் புதுசாக மனுஷனை படைக்க போகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்க போகிறான். ஆனால் மலக்குகள் சொன்னாங்க, யா அல்லாஹ், எதுக்கு நீ அவர்களை படைக்கிற, நீ உன்னுடைய பிரதிநிதியாக பூமியில் எதுக்கு படைக்கிற? அவங்கெல்லாம் ஃபசாது பண்ணுவாங்க, குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள், இரத்தத்தை ஓட்டுவார்கள், உன்னை வணங்குவதற்கு, உன்னை துதிப்பதற்கு, உன்னை புகழ்வதற்கு நாங்கள் இல்லையா என்று மலக்குமார்கள் கேட்டதாக சூரத்துல் பக்ராவிலே இடம்பெறுகிறது வசனம். இது எல்லாருக்கும் தெரியும். மலக்குமார் எங்கே, அவங்கள எதுக்கு நீ படைக்கணும்? அப்போ அவங்கள படைக்கணும்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்கெல்லாம் இரத்தத்தை ஓட்டுவாங்க, பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் என்று மலக்குமார்களுக்கு எப்படி தெரிந்தது? ஏன்னா இதுவரைக்கும் மனிதனை படைக்கவே இல்லையே. மனுஷனை தான் புதுசாக படைக்க போகிறான்ல. அப்படி படைக்கும் பொழுது இப்படி ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணுறாங்க, மலக்குமார்கள் ரைஸ் பண்ணுறாங்க, உருவாக்குகிறார்கள். அப்படியானால் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஏற்கனவே மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே ஜின்கள் இந்த பூமியில் வாழ்ந்து வந்தார்கள் பரவலாக. நாம் இப்போ எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரி ஜின்கள் தான் வாழ்ந்தாங்க. வாழ்ந்தால் அட்டகாசங்கள், அட்டூழியங்கள், ரத்தம், பொசாது, குழப்பம், பிரச்சனை, வம்பு, வழக்கு என்று நிறைந்து போயிருந்தது. அவர்களுடைய தலைவராக நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அது மாதிரி ஜான் அப்படின்னு இருந்தான். அவதான் அவங்களுடைய லீடர். அந்த லீடர் பேர் ஜான். எனவே அவர்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பண்ணி பெரிய ஃபித்னாக்களை, குழப்பங்களை ஏற்படுத்துறதுனால ஏற்கனவே ஒரு முன்மாதிரி இருக்குல்ல, அதனால தான் மலக்குமார்கள் கேட்டாங்க, ரப்பே, நான் அவங்களெல்லாம் அல்லாஹ் என்ன செய்ய அடித்து விரட்டி காடுகளுக்கும் கடல்களுக்கும் வெட்ட வெளிகளாக இருக்கக்கூடிய பாலைவனங்களுக்கும் அல்லாஹ் அனுப்பிட்டான். மனிதர்கள் இருக்கிற படத்தில் நீ வசிக்கக்கூடாது, போ,
என்று இவர்களை அனுப்பிட்டு அந்த இடத்துல மனிதர்களை எல்லாம் படைச்சான். அதுக்கு பிறகு அதனால்தான் மலக்குமார்கள் கேட்டாங்க, நாங்கள் தான் இருக்கிறோமே, இந்த ஃபசாது பண்ணுறவங்களை ஏன் நீ படைக்கிற, ரத்தத்தை ஓட்டுறவனை எஸ்வி குத்திமா, ரத்தங்களை ஓட்டுவார்களே அவர்களை ஏன் படைக்கிறாய்ன்னு அல்லாவிடத்தில் மலக்குமார்கள் கேட்டாங்க. அல்லாஹ் பதில் சொன்னால், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் சொல்லி இந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டான். அதற்கு நீண்ட விளக்கங்களை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள். ஆக மொத்தத்தில் ஜின்கள் வலிமையானவர்கள், அவங்களுக்கு மிகப்பெரிய வலிமை கொடுக்கப்பட்டிருந்தது. மனிதனை விட பல நூறு அல்ல பல்லாயிரக்கணக்கான ஆற்றல் உடல் வலிமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய வலிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான பல சான்றுகள் குர்ஆனே நமக்கு பேசும். நினைத்த நேரத்தில் வானை தொடக்கூடிய அளவுக்கு ஆற்றல், எவ்வளவு பெரிய ஆற்றல் யோசிச்சு பாருங்க. வானை தொடும் அளவிற்கான ஆற்றல் அவர்களுக்கு இருந்தது. மனிதன் ஒரு வருட காலத்தில் செய்யக்கூடிய காரியத்தை ஒரே நாளில் ஜின்கள் செய்து முடிப்பார்கள். அவ்வளவு பெரிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஜின்களை பற்றிய பல கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஜின்கள்னா எங்க இருக்கிறாங்க, மனிதர்களால் பார்க்க முடியும் என்பதுதான் உண்மை, பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனா மனிதனுடைய அபாரமான மூளைக்கு நிகராக வேற எங்கேயும் யாரும் இல்லை. அல்லாஹ் எந்த ஹல்கையும் படைக்கல, எந்த படைப்பையும் படைக்கல. மனிதனுக்கு தனி சிறப்பே அவனுடைய மூளை தான், அவனுடைய கல்பும் அவனுடைய மூளையும் தான். இந்த ரெண்டுக்கு நிகராக வேறு எந்த படைப்பினமும் இல்லை. இவ்வளோ பெரிய ஆனானப்பட்ட யானையே அடக்கி வச்சிடறானா இல்லையா? யானைக்கு மேலே உட்காந்துக்கிட்டு காலை வச்சு என்ன செய்கிறான், இப்படி நின்றுறான். அப்படி காலால் 2 தடவை நினைக்கிறான், அது கிளச்சு போகுது. ஒரு தடவை இப்படி அழுத்தமாக நினைக்கிறான், அது பிரேக்கு, யானை நிற்குது. காலை வச்சு அடக்கிறான். எவ்வளோ பெரிய ஆற்றல் மனிதனுக்கு, எவ்வளோ பெரிய ஆற்றலை எல்லாம் கொடுத்துருக்கிறான். இவ்வளோ பெரிய யானை சும்மா தூக்கி வீசினா செத்து போயிடுவான் மனுஷன். அதுக்கு மேலே உட்காருறான், அவன் என்னமோ உட்காருங்கிறான், குத்துறான், அது உட்காருது, எழும்புது, அது துதிக்கையால் தூக்கி மேலே வச்சுக்கிடுது, போய் பிச்சை எடுக்குது, யானையை வச்சு பிச்சை எடுக்க வைக்கிறான். ஓலை எடுத்துகிட்டு போய் அப்படியே அரசாங்கத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்குது, அதையும் தாண்டி நடக்குது. அதை போய் என்ன செய்யுது, துதிக்கையால் காசை வாங்கி அவன் மேலே இருக்க அவன்கிட்ட போய் கொடுக்குது பாருங்களேன். அதுவும் எந்த அளவிற்கு இந்த குரங்குகளை எப்படி பயன்படுத்தி இருக்கிறான். ஆனானப்பட்ட மிருகங்களினுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கத்தை எல்லாம் இந்த மனிதனுக்கு எவ்வளவு வசப்படுத்தி கொடுத்துருக்காங்க. சர்க்கஸில் பாருங்க, சாட்டையை சொல்லட்டுறான், அது அப்படி வருது, ஒரு ரவுண்டுக்குள்ளே இந்த சிங்கம் அப்படி பாயுது, இப்படி கொண்டு வரதான் இப்படி பாயுது. சர்க்கஸில் பார்க்குறது தானே, சிங்கத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறானா இல்லையா? ஒரு திருப்புனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய சக்தி தானே அதற்கு. ஒரு மாட்டை அடித்து அப்படி பல்லால் தூக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு பல்லினுடைய வலிமை அதற்கு. ஆனால் மனிதன் தன்னுடைய மூளையால் ஆற்றலால் அவைகளை வசப்படுத்துகிறான். அது போன்று ஜின்களையும் மனிதர்கள் வசப்படுத்த முடியும், ஜின்களையும் வசப்படுத்த முடியும் என்பதற்கு முதல் சான்று செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வசப்படுத்தியது. அவங்க மனிதர் தானே, வசப்படுத்தி இருந்தாங்க. ஆனால் அவங்க அளவுக்கு எல்லாரும் வசப்படுத்த முடியாது, அந்த ஆட்சி அவர்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. மனிதர்களும் வசப்படுத்த முடியும் என்பதை இந்த குர்ஆன் நிரூபிக்கிறது. மனிதர்களாலும் வசப்படுத்த முடியும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சம்பந்தமாகவும் சில செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை நான் பின்பு குறிப்பிடுவேன். அருமையான பெருமக்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை திரட்டப்பட்டது எப்படி தெரியுமா? மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்கள், ஜின் படைகள், மனுப்படைகள், பறவை படைகள், இவைகள்லாம் அணிவகுத்து நிற்கும். லட்சக்கணக்காக அவங்க இருக்கும். உலகம் முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்படிப்பட்டவங்க அந்த படையை திரட்டி கொண்டு ஒரு தடவை போகிறாங்க தாயிஃப் நகர பகுதி. அந்த தாயிஃப் நகர பகுதியிலே போகும் பொழுது ஹத்தா இதா அத்தௌ அலா வாதின் நம்லி காலத் நம்லத்தி யா ஐயுஹன் நம்லுதுஹுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த படையோடு போயிட்டு இருக்கும்போது ஒரு எறும்பு படை அப்படியே போகுது. அப்போ எறும்புக்கும் ஒரு லீடர் இருக்கிறாங்க, அது பொம்பளை லீடர். அந்த எறும்பினுடைய பெயரை கூட முஃபஸ்ஸிர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த எறும்பினுடைய பெயர், தலைமை எறும்பினுடைய பெயர், அந்த லீடர் ராணி பேர் ஜரசாங்கிறது அந்த புள்ளியோட அந்த எறும்பினுடைய பெயர். அந்த எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து சொன்னது, யா ஐயுஹன் நம்லுதுஹுலு மசாக்கினக்கும், நீங்கள்லாம் உங்கள் பொந்துக்குள்ளே போய் நுழைஞ்சிருங்க, சுலைமான் அவருடைய படைகளும் வந்துக்கிட்டு இருக்குது, அவங்க அறியாமல் உங்களை மிதிச்சு போட்டுருவாங்க. இது பேசுறது இந்த எறும்பு சொல்லுது. அப்போ அது எவ்வளோ தூரத்தில் இருக்கணும்? அந்த எறும்புகளெல்லாம் டகாண்டு வேகமாக போயிட முடியுமா? நிதானமாக தானே போக முடியும். எறும்பினுடைய ஸ்பீடு என்ன நமக்கு தெரியும் தானே. அது வேண்டாம், அந்த காலத்தில் வேணால் கொஞ்சம் வேகமாக இருந்திருக்கலாம். அது தன்னுடைய பொந்துக்குள் போய் சேருவதற்கு எவ்வளவு நேரமாகும். எனவே அந்த சப்தத்தை எவ்வளவு தூரத்திலிருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வழங்கியிருப்பாங்க, எவ்வளவு தூரத்திலிருந்து அவர்கள் விளங்கி இருப்பார்கள்.
அப்படி வந்தவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த செய்தி, இந்த எறும்பு பேசியதை கேட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, அது சொன்னதை கேட்டு சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சிட்டாங்க. அது பேசுறதை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரித்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் குர்ஆனிலே. வகால் ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, இறைவா எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான், அது பேசுறதெல்லாம் எனக்கு விளங்குது, அதோட நானும் பேசுகிறேன், பறவைகள் பேசுறது, எறும்பு பேசுறது, மிருகங்கள் பேசுறது, ஜின்கள் பேசுறது, இவைகளெல்லாம் எனக்கு கற்று தந்திருக்கிறான், இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா என்று சொல்லிவிட்டு, நான் உனக்கு ஷுக்குர் செய்யக்கூடியவனாக, நன்றி செலுத்தக்கூடியவனாக நானும் ஆகியிருக்க வேண்டும். எனவே உன்னுடைய அருளை, உன்னுடைய பாக்கியத்தை என் மீது தருவதோடு என்னுடைய பெற்றோரின் மீது நீ அருள் புரிவாயாக. நம்முடைய பெற்றோருக்கு எப்பவும் துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும், எல்லா காலங்களையும் துவா செய்யணும். இந்த இடத்துல ஒரு குறிப்பை நான் சொல்லிக்கிடுவேன். நம்ம ஒரு ஏழைகள் வர்றாங்க, ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுக்குறோம், 50 ரூபாய் எடுத்து கொடுக்குறோம், 100 ரூபாய் எடுத்து சதக்கா செய்கிறோன்னு சொன்னால், நீங்கள் ஒரு நியத்து வச்சுக்கணும், யாரெல்லாம் அந்த நன்மையை என்னுடைய அம்மாவுக்கு, என்னுடைய அத்தாவுக்கு, என்னுடைய வாப்பாவுக்கு, அத்தாவுக்கு, அம்மாவுக்கு சேர்த்து வைப்பாயாக, என்னுடைய பெற்றோருக்கு சேர்த்து வைப்பான்னு ஒரு நியத்து வச்சுக்கணும். இந்த ஆயத்து வந்ததுனால சொல்கிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அந்த துவாவிலே தன்னுடைய பெற்றோரை கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வந்ததாக அல்லாஹ் சொல்கிறான். இப்படி நீங்கள் துவா செய்தால், இந்த நியத்தை வச்சா 10 ரூபாய் ஏழை கொடுக்குறீங்க, சும்மா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த 10 ரூபாய் கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்கள் அத்தாவும் அம்மாவுக்காகவும் சேர்த்து, யாரெல்லாம் இந்த நன்மை என் தாய் தகப்பர்களுக்கும் சேர்த்து வைப்பாயாக என்று கொடுத்தால், அது என்ன நன்மை உங்களுக்கு கிடைக்கிறதோ அதோ டிட்டோ, அப்படியே ஜெராக்ஸ், அந்த நன்மை அப்படியே உங்களுடைய பெற்றோருக்கும் கிடைக்கும். அல்லாஹ் தாராளமானவன், ஒஹுவல் வாஸ்ய, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையினுடைய பிரதிபலனை அப்படியே உங்களுடைய பெற்றோருக்கும் தருவான். எனவே நிய்யத்து அவசியம். கொடுக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய பெற்றோரை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள் என்று அறிஞர்கள் பேசுவார்கள். இங்கே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது, அன்அம்த அலைய வலா வாலிதைய, எனக்கும் நீ அருள் பாலித்திருக்கிறாய், என்னுடைய பெற்றோருக்கும் நீ அருள் பாலித்திருக்கிறாய் என்று அந்த இடத்தை அவங்க கொண்டு வர்றாங்க. ஆக இந்த எறும்பு பேசியதை அவர்கள் கேட்கிறார்கள். ஒரு தடவை கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில். அவங்களுடைய ஆட்சியில் மழை இல்லைன்னா பஞ்சம் தானே, பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தை போக்க வேண்டும் என்று அவங்க பிரார்த்தனை செய்வதற்காக, துவா செய்வதற்காக அவங்க என்ன புறப்பட்டு வர்றாங்க. வரும் பொழுது ஒரு எறும்பு அது துவா செஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்படி ஒரு காலை தூக்கிக்கிட்டு நிற்கிது. அதை பார்க்குறாங்க. அப்போ அந்த பூமியில் அவ்வளோ தூரத்தில் ஒரு எறும்பு நிற்கிறது கண்ணால் பார்க்குறா இருந்தால் என்ன பார்வை வேணும், கொஞ்சம் யோசிங்க நீங்கள். அந்த பார்வையினுடைய பவர் என்ன? பக்கத்தில் கண்ணாடியில் இருக்கக்கூடிய தூசியை கூட அடுத்தவர் சொல்லி தான் நம்ம பார்க்க முடியும் இல்லையா? இந்த பொருளங்களை பார்த்துறோம், ஆனால் கண்ணாடியில் தூசி இருந்தால் நமக்கு தெரியாது. என்னப்பா கண்ணாடியில் தூசியாக இருக்குன்னு சொன்னால் நம்ம கலத்தி பார்த்துட்டு ஆமாம் அப்படி தொடப்போம். மிக அருகில் இருந்தாலும் ஒரு மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பேப்பரை இப்படி உட்காந்து நம்ம பார்க்குறோம், இவ்வளோ தூரத்தில் இருந்தால் வாசிக்க முடியாது, அங்கே தூரத்தில் வாசிக்க முடியாது, கண்ணுக்கு நெருக்கமாக கொண்டு வந்தாலும் வாசிக்க முடியாது. அதற்குன்னு ஒரு லிமிட்டட், அந்த பார்வை லிமிட்னு ஒன்று இருக்குது, அந்த லிமிட்டில் இருக்கணும். அந்த பார்வையினுடைய தன்மையும், அந்த லென்ஸ், குவி லென்ஸ் அதெல்லாம் சொல்கிறான் இல்லையா, அதனுடைய அளவும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணும். செய்துனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வை எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு எறும்பை பார்க்கிறார்கள். அந்த பார்வையினுடைய அளவு, தீட்சண்யம் என்ன, அது எவ்வளவு தூரத்தில் பேசுவதை அதை கேட்கிறார்கள், அந்த கேள்வியினுடைய தன்மை என்ன, அவ்வளோ பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்கிறான். அருமையான பெருமக்களே, அற்புதமான விஷயங்கள் இவைகளெல்லாம். அவ்வளவு பெரிய ஆற்றலை தன்னுடைய நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். எனவே எந்த நபிமார்களை போன்றும் நாம் இல்லைங்கிறத உறுதி கொள்ளணும். இதான் அகீதா. இந்த சித்தாந்தத்திற்கு வந்துடணும். நபிமார்களினுடைய அந்தஸ்து தனித்தன்மை வாய்ந்தது என்பதை நம்ம விளங்கிக்கிடணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு தகவல் வரும், அது பேசி முடிக்கப்பட்டு விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வை எப்படி தெரியுமா? இன்ன மூசா லயன்துரு ஃபீ லைலத்தின் லல்மா, கருத்த இரவில், இருண்டு போன இரவிலும் பார்க்கும் ஆற்றல் மூசா நபியினுடைய கண்ணுக்கு இருந்தது. எதை பார்ப்பாங்க தெரியுமா? ஒரு கருத்த பாறையை பார்ப்பாங்களாம், கருத்த பாறை. அந்த கருத்த பாறையில் கருத்த எறும்பு ஊர்ந்து செல்வதை பார்ப்பார்கள். நம்லத்துன் சௌதா அலா சஹ்ரத்தின் சௌதா, ஒரு கருத்த பாறையின் மீது ஒரு கருத்த எறும்பு ஊர்ந்து செல்வதை கருத்த இரவிலே செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பார்கள். மின் அஷரத்தி ஃபராசிஹ், 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் இருந்து. இதுதான் சப்ஜெக்ட். இங்கே இல்லை, 30 கிலோமீட்டர் தூரத்தையும் பார்ப்பாங்க. அவங்களுடைய பார்வையினுடைய அளவு என்ன? நம்ம எல்லாருடைய பார்வையும் ஒன்றும் இல்லை தானே. கண்ணாடி போட்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே அளவு பார்வையா?
இல்லையா? அதுலேயும் கூட ஏற்றத்தாழ்வு இருக்கா இல்லையா? இதை மாதிரி சில நபிமார்களுக்கு சில அந்தஸ்தையை கணியத்தை கொடுத்திருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் முன்னால் பார்ப்பது போன்று புகாரியிலே வருகிறது, பின்னாலும் பார்க்கிறேங்கிறாங்க. நான் முன்னால் பார்ப்பது போன்ற, இதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு தெரியுமா? நான் திரும்பி பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு பின்னால் யார் இருக்கிறான்னு தெரியாது, நீங்கள் திரும்பி பார்த்தா தான் தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் முன்னால் பார்ப்பது போன்று. ஒரு தொழுகையில் அவங்க சஃப்புகளில் சஹாபிகளை நிறுத்தி வைத்து விட்டு சொன்னார்கள், சஃப்புகளை ஒழுங்காக்குங்கள், சீராக்குங்கள், நேரடியாக அற்புதமாக நில்லுங்கள், ஏனெனில் உங்களை நான் முன்னால் பார்ப்பது போன்று பின்னாலும் பார்க்கிறேன் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு அப்படி ஒரு பார்வை, அப்படி ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தூரத்தில் ஒரு எறும்பு தன்னுடைய காலை தூக்கிக்கிட்டு பிரார்த்தித்து கொண்டு இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, இர்ஜூ ஃபக்கது சுகைத்தும். தன்னுடைய படைப்பட்டாளத்தை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் நம்ம எங்கேப்பா போகிறோம்? மழை தேடி தானே திடலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். மக்கள் அல்லாஹ்விடத்தில் சமூகத்தில் பிரார்த்திப்பதற்காக, மழை தேடி பிரார்த்திப்பதற்காக போய் கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஒன்றும் போக தேவையில்லை, நீங்கள் திரும்புங்க. ஏன் தெரியுமா? இந்த எறும்பு பிரார்த்திக்குது, துவா செய்யுது, அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். என்ன பிரார்த்திக்குது? அந்த துவாவை எங்கே சொல்கிறாங்க, ஒஹிய தக்கூல் இன்னஹாதிஹி நம்லத இஸ்தஸ்கத் ஃபஸ்துஜீப லஹா. இந்த எறும்பு அல்லாஹ்விடத்தில் மழை தேடி பிரார்த்திக்கிறது, அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். அது சொல்லுகிறது, அல்லாஹும்ம இன்னா ஹல்கும் மின் ஹல்கிக் வலா கினா அபினா அன் கினாயிக் அன் ஃபத்லிக். அல்லாஹும்ம இன்னா ஹல்கும் மின் ஹல்கிக். யா அல்லாஹ், நாங்களும் உன்னுடைய படைப்பு தானே, மழை இல்லைன்னா எங்களுக்கும் கஷ்டம் தானே. மனிதர்கள் பாவம் செஞ்சால் அந்த பாவத்தின் அடிப்படையில் நீ மழையை தடுத்து நிறுத்துற. மனிதர்கள் பாவம் செய்தால் அல்லாஹ் மழையை தடுத்து நிறுத்துவான். அந்த அடிப்படையில் மழையை நீ தடுத்து நிறுத்திருக்கிறாய். அப்போ நாங்கள் உங்கள் படைப்பு இல்லையா, உன்னுடைய படைப்பு இல்லையா? அவங்க தப்பு செய்யறதுக்காக நீ மழை நிறுத்தினா நாங்களும் பாதிக்கப்படுறோமே. அது கேட்குது, அல்லாஹ்விடத்தில் முறையிடுது. இன்னா ஹல்கும் மின் ஹல்கிக், நாங்களும் உன்னுடைய படைப்பில் ஒரு படைப்பு தானே ரப்பே. வலாகினா அபினான் ஃபதலிக், உன்னுடைய அருளை விட்டு நாங்கள் தேவையற்றவர்களாக இருக்கிறோம். உன்னுடைய அருளுக்கு தேவை உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம். உன்னுடைய செல்வத்தை நாடியவர்களாக நாம் இருக்கிறோம். உன்னுடைய அருளை தேடியவர்களாக இருக்கிறோம். தேவையற்றவர்கள் அல்லவே நாங்கள். எனவே எங்களுக்கு மழை பொழிய செய்வாயாக என்று அதுக்கு துவா கேட்குதுப்பா. அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான், நீங்கள் திரும்புங்க, நாம் ஒன்றும் துவா செய்ய தேவையில்லை. மழை கொட்டென்று கொட்டியது என்று ஹதீதுகளை, வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, அந்த காலத்தில் உள்ள நிறைய விஷயங்கள் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான். அற்புதமான விஷயங்களை பேசிக்கொண்டு வருகிறான். ஒத்தஃபக்கத தயிர, ஒரு இடத்திற்கு படை திரட்டி போகிறாங்க. சரி, நான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு செல்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது ஒரு பறவையை அவர்கள் மிஸ் பண்ணுறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ஒத்தஃபக்கத தயிர, எங்கப்பா அந்த பறவையை? ஃபகால மாலிய லா அரல் ஹுதுஹுத், அந்த ஹுதுஹுது பறவையை எங்கே என்று கேட்குறான். ஹுதுஹுது பறவைன்னு ஒரு பறவை, அதை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அந்த பறவையை எங்கே? அம்கான மினல் காயிபின், எங்கப்பா போயிடுச்சு அது? லவ் அஸிபன்னஹு அஸாபன் ஷதீதன் அவு லஅஸ்பஅன்னஹு அவு லயஅதியன்னி பிசுல்தானி முபீன். அது வரட்டும், என்கிட்ட சொல்லாமல் எங்கே போயிடுச்சு அது? ஒழுங்கான சபப் காரணத்தை அதை சொல்லலைன்னு சொன்னால் நான் அறுத்து போடுவேன் அல்லது அதை தண்டிப்பேன். சரியான காரணத்தை எனக்கு அது சொல்ல வேண்டும் என்கிட்ட. ஏன்னா இந்த ஹுதுஹுது பறவைங்கிறதை எப்பவும் தன் பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. பெரும் படை, ஒரு படை அவர்கள் புறப்பட்டு போனால் அந்த படையில் பல லட்சம் மனிதர்கள், பல லட்சம் ஜின்கள், பல லட்சம் விலங்குகள், பல லட்சம் பறவைகள் இருக்கும். பெரும் அந்த மாதிரி ஒரு படையை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயும் பார்க்க முடியாது. இனிமேல் அது வராது. அது அல்லாஹ் அவங்களுக்கு மட்டும் கொடுத்ததுங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். அவங்களே கேட்டுட்டாங்க, இந்த மாதிரி ஒரு அரசாட்சி, யா அல்லாஹ், இந்த மாதிரி ஒரு அரசாட்சியை எனக்கு பிறகு நீ யாருக்கும் வழங்கக்கூடாது, அப்படி ஒரு அரசாட்சி எனக்கு தான் கேட்டாங்க. அல்லாஹ் கபூல் செஞ்சான். இனிமேல் அந்த மாதிரி ஒரு அரசாட்சி வரப்போகிறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றியெல்லாம் ரொம்ப அற்புதமாக பேசுவார்கள். அதை நாம் சொல்ல இருக்கிறோம், அடுத்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு வருவோம். எனவே அத்தனை லட்சக்கணக்கான பேர், பல லட்ச போராளிகள், பல லட்ச இராணுவ வீரர்கள், ஜின்கள், மனிதர்கள், பறவைகள் என்று போகும் பொழுது சில இடங்களில் பாலைவனத்தில் தண்ணி இல்லாமல் போயிடும். அந்த தண்ணியை கண்டுபிடிக்கக்கூடிய பறவையாக இந்த ஹுதுஹுது இருக்கிறது. இப்போ தண்ணி தேவைப்படுது, ஒது செய்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, இவை மிருகங்களுக்கு கொடுக்கறதுக்கு, பறவைகளுக்கு, மனிதர்களுக்கு, ஜின்களுக்கு எல்லாம் தண்ணி தேவையா இல்லையா? இப்போ தண்ணி இல்லாமல் இருக்குது. இது எங்கே போச்சு? அதை வரட்டும்,
அது சரியான காரணம் சொல்லலைன்னா நான் எதை செய்வேன், அதை தண்டிப்பேன், அப்படி இல்லைன்னா நான் அதை அறுத்து போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பறவை வந்துருச்சு. கேட்டாங்க, நீ எங்கடா போன, நீ எங்கே போன நீ? அப்போ அது சொல்லிச்சு, நான் அப்படி போனேன்னா அப்படி திசை மாதிரி ஒரு பகுதியில் போயிட்டேன். இப்போ மக்கத கைர பாகிதின், கொஞ்ச நேரத்துலேயே அந்த பறவை திரும்பி வந்துருச்சு. அப்படி போனால் சபான்னு ஒரு பகுதி, சபான்னு சொல்லி யமன், அந்த பகுதியில் இந்த சுற்று வட்டாரங்கள் இவங்க ஒரு படம் நடத்தி அந்த பக்கம் தான் போயிருக்கிறாங்க, யமன் பகுதியில் போயிருக்கிறாங்க. அந்த பகுதியில் சபான்னு சொல்லி ஒரு சூறாவே குரானில் இருக்குது, ஒரு அத்தியாயமே இருக்குது, சூரத்து சபா. அந்த சபாங்கிறது ஒரு ஏரியா, ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு நான் போனேன். இன்னி வஜத்தும் ராத்தன் தம்லிக்கும் ஊத்தியத்து மின் குல்லி ஷைன் வலஹா அர்ஷுன் அலீம். அங்கே ஒரு பெண் அந்த நாட்டை ஆட்சி செய்கிறார். அவளுக்கு பிரம்மாண்டமான சிம்மாசனம் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் சயின்டிஃபிக்காக நிறைய ப்ரூஃப் பண்ண வேண்டிய விஷயங்கள். உலகா அர்ஷுன் அலீம், பிரம்மாண்டமான சிம்மாசனம். அந்த பறவை சொன்னதாக அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஹுது பறவை. வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸ். ஆனால் அந்த அரசியும் சரி, அந்த ஊரிலே வாழக்கூடிய மக்களும் சரி, அவளுடைய பிரஜைகள் அத்தனை பேரும் சூரியனை தான் வணங்கி கொண்டிருக்கிறாங்க, சூரியனுக்கு தான் சுஜூது செய்கிறாங்க, அல்லாஹ்வை வணங்குறது இல்லை. வஸய்யன லஹுமு ஷைத்தானு அமாலஹும், ஷைத்தான் அவர்களுடைய வணக்கத்தை அழகாய் காட்டுறான். பார்த்தீங்களா சூரியன் எவ்வளவு பிரகாசமானது, அந்த ஒன்று இருந்து கொண்டு உலகத்திற்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கிறது பாருங்கள். எனவே இதுதான் உங்களுடைய கடவுள் என்று சொல்லி ஷைத்தான் அவங்கள பேரையும் வழிகெடுத்து வச்சிருக்கிறான். அவெல்லாம் எல்லா மக்களும் சூரியனை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொன்னதும் நான் அதை பார்த்துட்டு வந்தேன் என்று இந்த அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டமான சிம்மாசனம் இருக்குதே, அப்படி ஒரு சிம்மாசனத்தை நபியுல்லா நீங்கள் கோவப்பட்டுக்கிடாதீங்க, உங்ககிட்ட கூட அப்படி நான் பார்க்கல, எவ்வளோ பெரிய ஆட்சி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி சிம்மாசனத்தை எங்கேயும் பார்க்க முடியாது என்று அது குறிப்பிட்டு காட்டியது என்று அது சொல்லுகிறது, அந்த பறவை சொல்லுகிறது. இந்த பறவையை பற்றிய ஆய்வாளர்கள் குறிப்பிடும் பொழுது இந்த ஹுது பறவை அப்படின்னு சொல்கிறது, கொண்டலாத்தி பறவை இருக்குல்ல, இந்த கொண்டகலாத்தின்னு சொல்கிறோமில்ல, பார்த்துருப்பீங்க. இந்தியாவில் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு இந்த கொண்டலாத்தி பறவைங்கிறது, ரொம்ப குறைந்து விட்டது. தண்ணீருக்காகவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எங்கே போனாலும் அதை வச்சுருப்பாங்க. இந்த பறவையே பொதுவாக நம்ம இந்த வீடுகளில் கிளியை வளர்க்குறோம், மைனா வளர்க்குறோம், பெரும்பாலும் இந்த பறவைகள் தான் பெரும்பாலும் இருக்கும். லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லி சில பறவைகளை வளர்க்குறாங்க. இதை தவிர்த்து வேறு பறவைகள் பெரும்பாலும் நம்ம வளர்க்குறது இல்லை, வீடுகளில் வைக்கிறது அழகு. அது அந்த கிளி பேசும் இல்லையா, கிளி பேசும், மைனா பேசும். அதை விட சிறப்பாக பேசக்கூடியதான் இந்த கொண்டலாத்தி. சில பேர் கொண்டலாத்திம்பாங்க, கொண்டகலாத்திம்பாங்க. இந்த கொண்டை வச்சிருக்கிறது இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இப்போ உள்ள பாஷை நம்ம சொல்லப்போனால் மரங்கொத்தி. இந்த கொண்டலாத்தி பறவை தான் மரங்கொத்தி பறவை. இதைத்தான் கொண்டலாத்தி ஹுது என்று குரானிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கொண்டலாத்தி என்று சொல்லக்கூடிய இந்த மரங்கொத்தி பறவை மீன்கொத்தி பறவையினுடைய ஃபேமிலி, அது அந்த ஜின்ஸை சேர்ந்தது என்று ஆய்வாளர்கள் எழுதிட்டு, இது தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்கும். அது எப்படின்னு கேட்டால், இன்னைக்கு அந்த ஆற்றல் அதுக்கு இருக்குது, ஆனால் மனிதன் அதை பயன்படுத்த இல்லை. இன்னைக்கு அது பல ஆற்றலை அல்லாத ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு சக்தியை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், ஒரு சிறப்பை கொடுத்துருக்கிறான். இந்த கொண்டலாத்தி பறவைக்கு, இந்த ஹுதுக்கு அப்படி ஒரு சிறப்பு. தண்ணீர் பூமிக்கு அடியில் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கும். அந்த தண்ணீருடைய சுவை என்ன என்பதை கூட வித்தியாசப்படுத்தி அதனுடைய செயல்பாடுகள் அதை காட்டும். அதை என்ன செய்யணும்னு கேட்டால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போய்கிட்டு இருக்கும் பொழுது அது அப்படி தண்ணீரை தேடும். எந்த இடத்துல தண்ணீர் இருக்குதோ அங்கே தன்னுடைய அழகுன்ற சொண்டால் வேகமாக கொத்தும். அப்படி கொத்திட்டு அந்த தன்னுடைய கொண்டையை என்ன செய்யும், அப்படி ஆட்டி அப்படி ஆடும். அது ஆடும்போது இந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறது. அதனுடைய ஆட்டத்திற்கு அந்த தண்ணியினுடைய சுவை எவ்வளவு இருக்குங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அது மென்மையாக ஆடுனா அதனுடைய தண்ணி சும்மா இருக்கும், கொஞ்சம் உப்பு கறிக்கும் இல்லை சில தண்ணிங்களாம். சில தண்ணி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், சில கிணத்து தண்ணியை பாருங்கள் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், சில பேர் சுமாராக இருக்கும், சில பேர் உப்பு கறிக்கும், சில கிணறு கடலை விட மோசமாக இருக்கும், அப்படிலாம் இருக்கும். இப்படி பலவிதமாக இருக்கும். எனவே இது அந்த கொத்தியதற்கு பிறகு தன்னுடைய கொண்டையை எப்படியெல்லாம் அது ஆட்டுகிறதோ, அந்த ஆட்டும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த அசைவினுடைய வேகத்தை வைத்து அதனுடைய தண்ணீருடைய சுவையை அறிய முடியும். இன்னைக்கு அதை அறிய முடியும். இன்னொன்னையும் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம், இந்த கழுதை இருக்குது பாருங்கள். கழுதை இன்னைக்கு கடந்த 7ஆம் தேதி மிகப்பெரிய இது ஏற்பட போகுது, ரெட் அலர்ட் போட்டுட்டான், அது வரப்போகுது, பெரிய மழை வரப்போகுது, அதை போய் இதை போகிறோன்னா அதுக்கப்புறம் நிறைய வாட்ஸ்அப்பில் செய்திகள்லாம் போட்டாங்க. சரி, அதெல்லாம் போட்டு நம்ம அந்த அரசியலுக்கு நம்ம நுழைய தேவையில்லை. ஆனால் கடைசியில் அப்படி ஒன்றும் நடக்கலை.
ஆனால் ஒரு நாளைக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால், அந்த கழுதை இருக்குது பாருங்கள், அல்லாஹ் அந்த ஆற்றலை கழுதைக்கு கொடுத்துருக்குறான். வானியல் ஆய்வை கழுதை தெரியும் பாருங்கள். மனுஷன் கழுதையாக போயிடறான், கழுதை மனுஷனாக போயிடும் அந்த இடத்துல. அது என்னன்னு கேட்டால், அந்த கழுதை தன்னுடைய 2 காதுகளையும் இப்படி தானே வச்சுக்கிட்டு இருக்கோம். அது இப்படி உயர்த்துகிறது என்றால் மழை வரப்போகிறதுன்னு அர்த்தம். அந்த காதை கீழையும் அது கொண்டு வர முடியும். அந்த காதை கீழையும் அது அந்த கழுதைக்கு அந்த தன்மை இருக்குது, அந்த கீழே கொண்டு வர முடியும். கீழே கொண்டு இப்படி அசைக்குதுன்னு வைங்க, கடும் மழை பெய்ய போகிறதுன்னு அர்த்தம். இதெல்லாம் ஆய்வுகளுக்கு இமாம்களே எழுதுறாங்க. அது சம்பந்தமாக தஃப்சீர்கள் இந்த செய்திகள் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இமாம்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு. கழுதையே பெரிய சயின்டிஸ்டாக தான் இருந்திருக்குது. அதெல்லாம் அது என்ன செய்யுது, மழை வர்றதை கண்டுபிடிச்சி அது கரெக்டாக சொல்லும். மனுஷன் தோண்டது என்ன செஞ்சுட்டு 7ஆம் தேதி அப்படி ஒன்றும் ரெட் அலர்ட்டும் இல்லை, க்ரீன் அலர்ட்டும் இல்லை, ஒரு அலர்ட்டும் இல்லை, சாதாரணமாக போச்சு. மழையே பல பகுதியில் இல்லை. அன்னைக்கு மற்ற நாளாவது மழை பெஞ்சுது, அன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சு. சரி, மனிதனுடைய கணிப்பு என்ன தப்பலாம், அது வேறு விஷயம். அதே மாதிரி ஒருவேளை அந்த பக்கம் மழை வர்ற மாதிரி இருந்தும் கூட அந்த காற்றுகள் திசை மாறி போய் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் கழுதை சொன்னால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அதை போய் கழுதைங்கிறோம் நாம, ஆனால் அது கரெக்டாக சொல்லுது. மனுஷன் கரெக்டாக சொல்கிறான், தப்பாக சொல்கிறான், அவனை மனுஷங்கிறோம். கழுதைன்னு சொன்னால் அவனுக்கு கோபம் வருது. ஆனால் அது எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக அது இருக்குது பாருங்கள். அறிவியல் மழை ஆய்வை அதை செய்கிறது. அதே போன்று அருமையான பெருமக்களே, தண்ணீரை துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மரங்கொத்தி ஹுதுஹுது பறவைக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இது கிளி மைனாவை போன்று இதுவும் பேசும், பேச்சாற்றல் இதுக்கு இருக்குது. இதுகிட்ட அல்லாஹ் தஆலா வேறு சில திறமைகளையும் கொடுத்துருக்கிறான். இது இஸ்ரேலினுடைய தேசிய பறவையாகவும் இந்த பறவை இருக்கு. மரங்கொத்தி பறவை தான் இஸ்ரேலினுடைய தேசிய பறவை. நீளமான ஊசி கொண்டை அதை வச்சிருக்குது. நம் நாட்டில் இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு, இருக்குது. பழுப்பு நிறத்திலும் கருப்பு வெள்ளை பட்டை போட்டும் அந்த பறவைகளை நம்ம பார்க்க முடியும். பேச்சாற்றல், நினைவாற்றல், உணவுகளை சேமித்து வைக்கக்கூடிய திறமை ஆச்சரியமாக இருக்கும். அதில் இன்றைக்கி ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க, எவ்வளோ பெரிய சிறப்புகளை அல்லாஹ் தஆலா அதற்கு கொடுத்துருக்கிறான். வெகு தூரம் சென்று உணவுகளை எல்லாம் அது சேமித்து வரக்கூடிய தனித்தன்மை வாய்ந்தது. உணவு கிடங்குகளை, மரங்களை கொத்தி என்ன செய்யும், அதில் பொந்துகளை ஏற்படுத்தி அந்த பொந்துகளுக்குள்ளே தங்களுடைய வீடுகளை மட்டும் ஏற்படுத்த இல்லை, சின்ன சின்ன ஓட்டைகளாக வெயில் காலங்களில், கோடை காலங்களில் பட்டு போய் இருக்கக்கூடிய மரங்களை போய் அது என்ன செய்யும், 2 கொத்தும், அவ்வளோதான், கொத்தி ஒரு ஓட்டையை போட்டுரும், சின்ன ஓட்டையை போட்டுரும். அது எது தெரியுமா, இப்படி நிறைய பட்டு போன மரங்கள், ஆனால் படாத மரங்களை பெருசாக கொட்டாது, நல்ல பசுமையான மரங்களை, பட்டு போன மரங்களை கொத்தி நிறைய ஓட்டை போட்டு வைக்கும், ஆயிரக்கணக்கான ஓட்டை போய் வைக்கும். இதற்கு விருப்பமான உணவு சோளப்பொரி. இந்த சோளம் இருக்குல்ல, அந்த பொரி, அது என்ன செய்யும், ஒவ்வொரு நாள் எடுத்துட்டு அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் அது கொண்டு வைக்கும். அந்த வெயில் காலங்களில் ஓட்டைகளை வச்சிரும், அந்த பொந்துகளில் வச்சிரும். இது எது வரைக்கும் சேமிக்கும்னா 50,000 சோளப்பொரிகளுக்கு மேலே சேகரிக்குமா, 50,000 சோளப்பொரிகளுக்கு. அப்படி உணவை சேமித்து வைப்பதில் தனித்திறமை வாய்ந்ததாக இந்த மரங்கொத்தி பறவை இருக்கிறது. இது மரத்தை கொத்துற வேகம் இருக்குது. கண்ணை கொத்துனா, நம்ம கண்ணில் கொத்திச்சு வைங்க, கண்ணு தனியாக கண்ணு வெளியில் வந்துடும், அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். 40 கிலோமீட்டர் வேகத்தில் அது கொத்தும். அடித்த ஒரு கொத்து கடன்னு கொத்திக்கிட்டே இருக்கும். அப்படி கொத்தும் பொழுது அப்போ எப்படி இவ்வளோ பெரிய வலிமையான மரத்தை அது கொத்துது, அதனுடைய சொண்டு அழகு உடையாதா என்று கேட்டால், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த கொண்டகலாத்தி என்று சொல்லக்கூடிய அந்த மரங்கொத்தி சொண்டினுடைய கீழ்ப்பகுதி இருக்குது பாருங்கள், அழகுனுடைய மேலும் கீழே இப்படி வருமா இல்லையா, அந்த அழகுக்கு கீழே ஒரு தசையை கொண்டு வந்திருப்பான். அந்த தசை எப்படி இருக்கிறதுனா இடிதாங்கி மாதிரி இருக்கிறது. இடிதாங்கி இருக்குல்ல, அந்த இடியை தாங்கக்கூடிய அந்த ஸ்டைலில் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த தசையை கொண்டு வந்திருக்கிறான். எனவே அந்த தசை இது எவ்வளவு வேகமாக கொத்தினாலும் அந்த அழகில் பாதிப்பு ஏற்படாத அளவிற்கு அந்த தசை அதை பாதுகாத்துக் கொள்கிறது. 2வது, இப்படியெல்லாம் கொத்தும்போது அதனுடைய மூளை பாதிக்குமா இல்லையா, அல்லாஹ் மேலே மூளையை வைக்கல, அந்த கொண்டை, அந்த அழகு இருக்கு இல்லையா சொண்டு, அந்த அழகுக்கு நேர் பின்னாக அந்த மூளையை வச்சிருக்கிறான். முழுமையான பாதுகாப்போடு அது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய குதரத்தான படைப்பு அது, அல்லாஹ் ஆச்சரியமான படைப்பு. கடந்த காலங்களில் தூது செல்வதற்காக அரசர்கள் புறாவை பயன்படுத்துவாங்க. புறாவினுடைய காலில் கடிதத்தை கட்டி அனுப்புனாங்க. அந்த அரசன் இந்த அரசனுக்கு அனுப்புவான். கரெக்டாக அது எப்படி அந்த அரசனுடைய இடத்துக்கு கொண்டு வந்து சேருது, அதைவிட செய்திகளை கொண்டு செல்வதில் துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்யக்கூடியது இந்த கொண்டகலாத்து.
அந்த இதை விட அதை பழக்கினா தான் நமக்கு தெரியும். அதை பழக்கினால் நம்முடைய உறவுகளுக்கோ வேற எங்கே இடத்துக்கோ இன்றைக்கி என்ன நான் கொண்டு போகலாம். இன்றைக்கும் செய்தி பறவை ரீதியாகத்தானே போகுது. இதுலேருந்து செய்தி அனுப்புகிறோம் இல்லை, இப்போ அப்படி தான் அனுப்புகிறோம். அது பறந்து தானே போகுது, வானத்தில் போயிட்டு தான் இல்லையா? அப்போ இதெல்லாம் அன்றைய காலத்திலேயே அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டிட்டான். இன்றைக்கி இதுலேருந்து டக்குன்னு அனுப்புகிறோம், அங்கே உங்களுக்கு வந்துடுது, அங்கே வந்துடுது, அமெரிக்காவுக்கு போயிடுது, சவுதிக்கு போயிடுது, ஜப்பானுக்கு போயிடுது, ஸ்ரீலங்கா போயிடுது, பறந்து போய் விடுகிறது. செய்திகள் பறந்து செல்வ முடியும் என்பதை அல்லாஹ் அந்த கொண்டகனாத்திய ஹுதுஹுது பறவையின் மூலமாக அன்றைக்கு தெளிவுபடுத்தினான். செய்தியில் அந்த செய்தி அது கொண்டு வந்தது. கடிதம் கொடுத்து அனுப்பினார்கள். அடுத்த செய்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல போகிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறது, நம்ம சொல்ல இருக்கிறோம் சங்கைக்குரிய பெருமக்களே. எனவே இதனுடைய ஆச்சரியமான ஒரு அற்புதமான குளிர்காலத்தில் இதை போய் உணவு தேட முடியாது. எனவே தான் இந்த கோடை காலத்திலே 50க்கும் மேற்பட்ட சோளப் பொரிகளை அதை அங்கங்கே சேர்த்து வச்சுக்கணும். ஒரு 4-5 பொரியல் சாப்பிட்டா தான் அதுக்கு வயிறு நிறைஞ்சு போயிடுமே. சின்ன பறவைகள் தானே, அதுக்கு ஒரு 5-6 பொரியல், மிஞ்சி போனால் ஒரு 10 பொரியல் சாப்பிட்டா போதும், அதுக்கு வயிறு நிரம்பிடும். எனவே 50,000 பொரிகளை வரை சோளப் பொரிகளை வரை சேர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய சொண்டு அழகு என்பது எஃகு போன்று அபாரமாக அமைந்திருக்கிறது. எந்த பாதிப்பும் வராமல் கீழ்த்தாடையின் கீழால் ஒரு சதை பகுதியை இடிதாங்கி மாதிரி அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றெல்லாம் அறிஞர்கள் இன்றைக்கு ஆய்வாளர்கள் நிறைய அற்புதமாக என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இது சம்மந்தமாக நிறைய தகவல் இருக்கிற. இதை நான் இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். அந்த கொண்டகலாத்தி அந்த ஹுதுஹுது பறவை காணல என்று கேட்டதும் கொஞ்ச நேரத்தில் அது வந்துருச்சு. எங்கப்பா நீ போன அப்படின்னு கேட்குறாங்க. கேனா அதுக்குண்டான விளக்கங்களை அது சொல்லுது. நான் இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு இடத்தை நான் பார்த்தேன். அப்படியா, சரி, அந்த பெண்ணுக்கு நான் ஒரு கடிதம் எழுதி தர்றேன். நம்முடைய நேரம் முடிந்து விட்டது, நான் நிறைவுக்கு வருகிறேன் இன்ஷா அல்லாஹ். நான் ஒரு கடிதம் எழுதி தர்றேன். அந்த கடிதத்தை கொண்டு போய் அந்த பெண்ணிடத்தில் கொடுத்து விட்டு அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத நீ பார்த்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு செய்தி அனுப்புகிறாங்க. இது ஹப்பி கிதாபி ஹாதா, இந்த கடிதத்தை நீ கொண்டு போ. இது ஹப்பி கிதாபி ஹாதா, ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த கடிதத்தை கொண்டு போய் ஃபஅல்கி இலைஹிம் சும்ம தவல்ல அன்ஹும் ஃபந்துர் மாதா யர்ஜூன். நீ அந்த கடிதத்தை கொண்டு போய் போட்டிருப்பா. பெரிய அரசிங்கிறான், பெரிய சிம்மாசனங்கிறான். அல்லாவும் லேசாக சொல்லலை. ஒலஹா அருஷுன் அதீம்ங்கிறான். இது ஒரு சிம்மாசனம் தானே, சேர் நீங்களும் உட்காந்துக்கிறதுலாம் ஒரு சேர் தானே, அந்த மாதிரி கிடையாது. அது பல டன் இருந்ததுன்னு எழுதுகிறாங்க. பல டன். ஒரு டன்னுங்கிறது 1000 கிலோ, அது எத்தனையோ ஆயிரங்கள். அது அவ்வளவு பிரம்மாண்டமாக செய்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி மிகப்பெரிய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறாள் என்று சொன்னதும் அவளுக்கு இந்த கிதாபை என்னுடைய கடிதத்தை கொண்டு போய் போட்டுட்டு அவள் என்ன சொல்கிறாங்கிறது தூரத்துலேருந்து பாரு. ஹாதா ஃபஅல்கி இது ஹப்பி கிதாபி ஹாதா ஃபஅல்கி இலைஹிம். அவர்களிடத்தில் இந்த கடிதத்தை போட்டதுக்கு பிறகு சும்மத்த வல்ல அன்ஹும் ஃபந்துர் மாதா யர்ஜூன். அவங்க என்ன பதில் பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீ கேட்டுட்டு வா அப்படின்னு நினைச்சாங்க சொல்கிறாங்க. இது அதே மாதிரி கடிதத்தை கொண்டு போய் போட்டுட்டு அதை அப்படியே படித்து பார்க்குறாங்க. பார்த்தா இது நீண்ட செய்திகள். காலத்தியா ஐயுஹல் மலௌ இன்னி உல்கிய இலைய கிதாபுன் கரீம் இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அந்த கடிதத்தில் எழுதியிருக்குது. அதில் என்ன செஞ்சுருக்குது, அந்த செய்திகள்லாம் எழுதியிருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கடிதம் வந்திருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி பெருசாக இவங்களுக்கு தெரியாது. அந்த கடிதத்தை பார்த்து தான் இவங்க விளங்கிக்கிட்டாங்க. விளங்கிட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ் தஅலு அலையா ஓத்துனி முஸ்லிமீன். என்ன நீங்கள் அதனுடைய சாராம்சம் என்ன, அல்லாவை வணங்குறதை விட்டுட்டு படைத்தவனை வணங்குவதை விட்டு படைப்பினங்களை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீங்களா? நேராக எங்கிட்ட வாங்க. எல்லாம் அல்லாவை வணங்கக்கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹ் உங்களை படைச்சிருக்கிறான். சூரியனை அல்லாஹ் படைச்சிருக்கிறான், சந்திரனை அல்லாஹ் படைத்திருக்கிறான், பூமியை அல்லாஹ் படைத்திருக்கிறான். படைத்தவனை விட்டு படைப்பினங்களை அவன் படைச்ச பொருளை நீங்கள் வணங்குறீங்களா? அல்லாஹ்வுடைய கோபம் வந்துடும். நானும் உங்களை படத்திரட்டி அழிச்சு போடுவேன். எனவே ஒழுங்கான ஆட்களாக நீங்கள் இருங்க, எங்கள் இடத்துல வாங்க என்று சொன்னதும் இந்த கடிதத்தை தன்னுடைய மந்திரி சபையை கூட்டி அதை வாசித்து காட்டுறாங்க. அந்த அரசி வாசித்து காட்டுறாங்க, சபாவுடைய அரசி வாசித்து காட்டுறாங்க. என்ன பண்ணலாம்? காலத் அந்த பெண்ணு சொல்கிறாங்க, யா அய்யுஹல் மலவு அஃப்தூனி ஃபி அம்ரி மா குந்து காத்தியத்தன் அம்ரன் ஹத்தா தஷ்ஹதூன். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிடலாம்? இப்படி ஒரு கடிதம் சுலைமான் நபியிடம் வந்திருக்குது. அவங்க அரசராகவும் இருக்கிறாங்க, நபியாகவும் இருக்கிறாங்களாம், இறைவனுடைய தூதராம். அவங்க இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொன்னதும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரதானிகள், மந்திரிகள், இராணுவ தளபதிகளான்னு சொன்னாங்க, காலு நஹ்னு உலு குவா ஓ உலு பாசின் ஷதீத். நம்ம போட்டு பார்த்துருவோம், அடிச்சு நொறுக்கிடுவோம். நமக்கு தான் எவ்வளோ பெரிய படபல நம்ம இருக்கிறோம், பெரிய இராணுவத்தை வைத்திருக்கிறோம்.
காலு நஹ்னு உலு குவ்வா, வலிமை வாய்ந்த இராணுவத்தை நாம் வைத்திருக்கிறோம். பிச்சு இறைஞ்சிருவோம், வரட்டும், எந்த படையும் வரட்டும், அந்த ஆற்றல் நமக்கு இருக்கிறது. உலு பஸின் ஷதீத், வலிமையும் ஆற்றலும் சக்தியும் திறனும் திராணியும் நமக்கு எவ்வளவு பெருசா நம்ம இருக்கு, நம்ம பார்த்துக்கிடலாம். ஆனாலும் அவங்களே சொல்றாங்க, ஆனாலும் ஒல் அம்ரு இலைக்கு, எங்களுடைய கருத்து இதுதான், ஒல் அம்ரு இலைக்கு ஃபந்துரி மாதா தாமரின், ஆனால் முடிவெடுக்க வேண்டியது அரசி நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளீனா பேசிட்டாங்க. ஆனால் நீங்கள் படை திரட்டி போன்னு சொன்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போல எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிடுவோம். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படையை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஜின்னு இருக்குது, ஒரு லைனை அனுப்புனா போதும் அடித்து நொறுக்கிட்டு போயிடுவான். ஜின்கள் அது ஜின்னு படை ஜின்னு மாதிரி வர்றான்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்போ அதுலேயும் நமக்கு விளங்குறோம். அப்போ அவ்வளோ பெரிய படைகளை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த படையை பற்றி இவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்க தங்களை மட்டும் பார்த்துக்கிட்டாங்க. என்ன பார்க்கணுண்டா, எதிர்நாட்டு படையினுடைய வலிமை என்ன. ஒரு யுத்தம் நடத்துறதுக்கு முன்னால் என்ன செய்யணும், அவனுக்கு என்ன வச்சிருக்கிறான், சப்மெரின் வச்சிருக்கிறானா, அவனோட ஸ்கட் இருக்கிறதா, ஏவுகணைகள் இருக்கிறதா, அதே மாதிரி ரடாஸுடைய தன்மைகள் ஆற்றல் என்ன, காலாட்படையினுடைய பீரங்கி படையினுடைய திறமை என்ன, எத்தனை பீரங்கிகள் அங்கே வச்சிருக்கிறாங்க, விமானம் என்னென்ன விமானங்களை வச்சிருக்கிறான், அந்த ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய விமானங்களினுடைய வேகம் எவ்வளவு, அதில் பணிபுரியக்கூடியவர்கள் இராணுவர்கள் எத்தனை பேர், கப்பல் படையில் என்னென்ன கப்பல்லாம் வச்சிருக்கலாம், இதெல்லாம் தெரியணும். இல்லை ஒன்றும் தெரியாமல் இப்போ மோதுனா நம்மகிட்ட இருக்கிறத மாத்திரம் நம்ம பார்த்துட்டு போகக்கூடாது. முதல்ல எதிரியினுடைய வலிமை என்னங்கிறது தெரியணும். அப்படி தெரியாமல் தான் இவங்க பேசுகிறாங்க. ஆனால் பேசிட்டு கடைசியில் ஒன்று சொல்கிறாங்க, உல் அம்ரு இலைக்கு, ஆனால் முடிவெடுப்பது தீர்மானம் என்பது நீங்கள் அதை செய்கிறதான், அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். அப்போ அந்த பொம்பளை ரொம்ப அருமையாக பேசினாங்க, அழகாக சொன்னாங்க. இந்தாப்பா, ஒரு படை வந்து நம்ம நாட்டுக்குள்ளே நுழைஞ்சது, காலத்து இன்னல் முழுக்க இதா தஹ்லு கரியத்தன் அஃப்சதுஹா, ஒரு படை நம்ம நாட்டுக்குள்ளே வந்ததுன்னு வைங்க, நாசமாக போய்கிட்டுமா இல்லையா? எல்லாத்தையும் அழிச்சு போட்டுரும். நம்ம நாடு எவ்வளோ அழகாக வச்சுருக்கிறோம், செழிப்பாக வச்சுருக்கிறோம், கட்டுப்பாடாக வச்சுருக்கிறோம், நீட்டாக இருக்குது, நேர்மையாக இருக்குது, தூய்மையாக இருக்குது. ஆனால் ஒரு படை உள்ளே வந்தால் எவ்வளோ பெரிய ஃபசாதுகள், எவ்வளோ பெரிய அழிவுகள் ஏற்பட்டுரும். அதனால் அதையெல்லாம் நம்ம உணர்ந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு தூதுக்குழுவை நம்ம அனுப்புவோம், ஒரு குழுவை நம்ம அனுப்புவோம். அனுப்பி அவர்களுக்கு பிரம்மாண்டமான அன்பளிப்புகள்லாம் நம்ம கொடுப்போம். இன்னி முர்சிலத்தின் இலைஹிம்பி ஹதியத்தின், அற்புதமான ஆச்சரியமான அழகான விலை மதிக்க முடியாத செல்வங்களை எல்லாம் பரிசுகளாக கொண்டு போய் நம்ம கொடுப்போம். அப்போ அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு, சரி பரவாயில்ல, நமக்கு நிறைய கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க, நிறைய வந்திருக்குது, சரி பரவாயில்ல விட்டோம், சரி இருங்க அப்படின்னு விடுறாங்களா, அல்லது வேற என்னமோ செய்கிறாங்களா, என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்த முடிவை நாம் எடுப்போம் என்று சொன்ன பொழுது அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு குழுவை தயார்படுத்தப்பட்டு இதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கொடுங்க, எங்களுடைய அன்பளிப்பு, எங்களுடைய காணிக்கைன்னு கொடுங்க. ஒன்றும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அற்புதம், கோடி கோடியான முத்துக்கள், மாணிக்கங்கள், மரகதங்கள், வைரங்கள், வைடூரியங்கள், அற்புதமான பொருள்கள், உணவுகள், பட்டாடைகள், எல்லாம் விசேஷமானது, ஹை குவாலிட்டி எல்லாம் கொண்டு போய் கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் கொண்டு வந்து சுலைமான் தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க. எல்லாம் வந்துட்டா, நீங்கள் கடிதம் வந்தது, உங்கள் கடிதம் கிடைச்சிது. அப்போ அந்த ஹுது பறவை கரெக்டாக கடிதத்தை கொடுத்துருக்கு இல்லையா, சரியாக நடந்திருக்குது. அப்போ அந்த ஹுது பறவை என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த தகவல்களை கொண்டு சேர்ப்பதில் நம்பர் 1 பறவை ஹுதுஹுத். அதனால தான் அல்லாஹ் அதை குரானில் கொண்டு வந்துடுறான். புறாவை கூட கொண்டு வரல, புறாவும் கொண்டு போகும், ஆனால் அதை விட இது ரொம்ப திறமை வாய்ந்ததுங்கிறத சொல்கிறான். சங்கையான பெருமக்களே, எனவே அந்த அடிப்படையில் கரெக்டாக நடந்திருக்குது. இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, கொண்டு வந்து கடல் மாதிரி கொண்டு வந்து குவிக்கிறாங்க. எதை? இந்த ஹதியாக்களை, அன்பளிப்புகளை, கிஃப்ட்டுகளை வந்து கொடுக்குறாங்க. நம்ம பார்த்துட்டே என்ன அழகாக இருக்குது, அப்படி இருக்குது, அதுவா இதுவா அப்படிலாம் ஆச்சரியப்படத்தக்க இருக்குது. ஒன்றும் ஆச்சரியப்படலை. என்ன இதெல்லாம் எதுக்குப்பா கொண்டு வந்தீங்க? லஞ்சமா? நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? என் ரப்பை வணங்கணும், உங்கள் ரப்பை வணங்கணும். ரப்பை விட்டு அல்லாவை விட்டு அல்லாஹ் படைச்ச படைப்புகளை நீங்கள் வணங்கிட்டு இருக்கிறதா நான் சொல்லி அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் எனக்கு லஞ்சமாக கொண்டு வர்றீங்களா? தூக்கு இரிஜோ, கொண்டு போங்க, இரிஜோ இலைஹிம். இவைகள்லாம் நீங்கள் திருப்பி யார் உங்கள்கிட்ட தந்தாங்களோ அவங்களையும் கொண்டு கொடுத்துருங்க. ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை சத்தியத்தின் வழியில் நீங்கள் நடக்கிறது தான். நீங்கள் சத்தியத்தின் வழியில் நரகத்துக்கு போகிறீங்களா? நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போக நாங்கள் ஆசைப்படுறோம், நீங்கள் முடிவெடுக்கிறீங்க நாங்கள் நரகத்துக்கு போவோம். அதுக்கு நாங்கள் லஞ்சம்னு கூட தர்றீங்களா? நீங்கள் ரிஷ்வத்தை தர்றீங்களா? கரப்ஷனா? இதற்கு நான் ஈடுபட முடியாது. கொண்டு போ, இர்ஜிஇலைஹிம் ஃபலனாத்தி என்னஹும் பிஜுனூதில் லா கிபல லஹும் பிஹா.
ஒரு படையோடு நாங்கள் வர்றோம் உங்களை, அந்த படைக்கு எல்லை இல்லை. லா கிபில லஹும் பிஹா, அதற்கு எல்லை கிடையாது. படைனா வந்துக்கிட்டே தான் இருக்கும். சும்மா நடந்து போனாலே நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க. சண்டையெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வலிமையான படையோட வந்து உங்கள் ஊரை நாங்கள் கடந்தாலே போதும், அழிஞ்சு போயிடுவீங்க. ஃபலனாத்தியன்னஹும் பிஹா, நாங்கள் என்ன செய்வோம்? ஃபலனாத்தியன்னஹும் பிஜுனூதில் லா கிபில லஹும் பிஹா வலனுக்ரிஜன்னஹும் மின்ஹா அதில்லத்தன் வஹும் சாகிரூன். உங்கள் ஊரை விட்டு நீங்கள் இழிவுபட்டவர்களை தூக்கி வெளியில் வீசிடுவோம். அவ்வளோ வலிமையான படையை நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் கொண்டு வர்றீங்களா? கொண்டு போ அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அவங்க திருப்பி கொண்டு போயிட்டாங்க. அவங்க பார்த்தாங்க, அந்த செய்திலாம் வந்த பிறகு இதுக்கு மேலே நம்ம சரிப்படாது, நம்ம பணிஞ்சிட வேண்டியதான், நம்ம நாடும் நம்ம தேசமும் மக்களும் அழிந்து போய் விடக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்கிறத நம்ம கேட்போம், நம்ம போவோம் என்று இந்த பெண்மணி படையை திரட்டி கொண்டு ஒரு பெரும் படையோடு செய்தினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வர்றாங்க. நெருங்கிட்டாங்க. இப்போ தான் இந்த செய்தி வருது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, காலையா ஐயுகல் மலவு. சுலைமான் உட்கார்ந்துருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. மந்திரி பிரதானிகள், இராணுவ தளபதிகள், தலகர்த்தர்கள், மனிதர்கள், ஜின்கள் இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. கேட்குறாங்க, காலையா ஐயுகல் மலவ் ஐயுக்கும் யதீனி பி அர்ஷிஹா. அவளுடைய அந்த சிம்மாசனம் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டாங்க. இந்த 2 கிலோமீட்டர் தூரத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க? வந்திருக்கிறாங்களாம். இன்னும் பக்கத்தில் வந்துடுவாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து சேர்ந்துருவாங்க. இப்போ அவங்களுடைய அரிசி, அந்த சிம்மாசனம், பிரம்மாண்டமான சிம்மாசனம், பல டன், அந்த பல டன் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை அவங்க வர்றதுக்கு முன்னால் இங்கே யார் கொண்டு வருவா? இது கொண்டு வர சாத்தியமா? கொஞ்சம் யோசிங்க. இந்த காலத்தில் சாத்தியமா? எவ்வளோ தூரம் இருக்குது? 3000 கிலோமீட்டர் இருக்கு. 3000 கிலோமீட்டர் இருக்குது. அவங்க 2 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கிறாங்க. அந்த 2 கிலோமீட்டர் தூரத்தில் கடந்து இங்கே வர்றதுக்குள்ள இவர் 3000 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி 3000 கிலோமீட்டர் வரணும் இல்லை? 6000 கிலோமீட்டர் ஆச்சு. போயிட்டு திருப்பி கொண்டு வர்றதாக இருந்தால் 6000 கிலோமீட்டர் தூர அளவு போகணும், திருப்பி கொண்டு வரணும். போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடலாம், கொஞ்சம் குயிக்காக போயிடலாம். அதை டன் கணக்காக தூக்கிட்டு வர்றது. எதில் தூக்கிட்டு வர்றது? ஃப்ளைட்டில் கூட இப்போ கொண்டு வர முடியாது, கப்பலில் தான் கொண்டு வரணும். கப்பல் அந்த வேகத்தில் வருமா? இன்னைக்கு அது சாத்தியமா? 1 மணி நேரத்தில் 3000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பல டன்களாக இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வரக்கூடிய டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துருக்கிறதா? இல்லை, கொண்டு வர முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த சிம்மாசனத்தை பற்றி சொல்லும் பொழுது முஃபஸ்ஸீரீன்கள் எழுதுறாங்க, அதில் 300 அறைகள் இருந்தது, ரூம்ஸ் இருக்குது. அப்படின்னா இதை விட எத்தனை மடங்கு பெருசாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுக்கங்களேன். கிட்டத்தட்ட இந்த ஊரில் ஐயம்பேட்டையில் பாதி இருக்கும் அந்த சிம்மாசனமே. அதனால தான் உலகம் அர்ஷுன் அலீம் அல்லாஹ் சொல்கிறான். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிரம்மாண்டம் வச்சுருக்கிறாங்க. அதை ஒரு பெரிய இதாக வச்சு அந்த பக்கம் அறைகள், இந்த பக்கம் அறைகள், பின்னால் அறைகள், மேலே அறைகள் என்று 300 அறைகள் இருக்கிறது, ரூம்ஸ் இருக்கிறது. அப்படி ஒரு தனித்தன்மை வாய்ந்த அது ஒரு ஊர் மாதிரி. இதை கொண்டு வந்து தூக்கி, கிரானை கொண்டு வந்து தூக்கி கப்பலில் ஏற்றுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இன்னைக்கு உள்ள செய்தியை நீங்கள் பேசுங்க. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்கக்கூடிய இந்த அணுயுகம், இந்த அணுயுகத்தில் இதை கொண்டு வந்து கப்பலில் வச்சு கொண்டு வரணும். அந்த கப்பலில் ஏற்றுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அதை 3000 கிலோமீட்டர் கொண்டு வந்து சேர்க்குது. அதை இறக்கி இந்த இவங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு வர்றதா இருந்தால் அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எப்படி இன்னைக்கு உள்ள நீங்கள் கால அளவு பாருங்கள். அன்னைக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யார் கொண்டு வர்றான்னு கேட்குறாங்க. யாரால் கொண்டு வர முடியும்? ஆனால் அவங்க வர்றதுக்கு முன்னால் கொண்டு வந்துடணும், இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு வந்துடணுங்கிறாங்க. இது சாத்தியமா? இது டெக்னாலஜி வளர்ந்த காலம் நம்ம பேசுகிறோம். அப்போ அந்த காலத்தை அது சம்பந்தமான பல தகவல்களை நான் திரட்டி வைத்திருக்கிறேன். அருமையான பெருமக்களே, அப்போ கால ஐஃப்ரீத்தும் மினல் ஜின், ஒரு ஜின்னு சொல்லுது, அதான் லீடர் ஐஃப்ரீத், அது சொல்லுது அனாத்திக்க பிஹி. அப்படி தானே? நான் கொண்டு வந்துடுறேன். எப்போ எவ்வளோ நேரத்தில் கொண்டு வருவீங்க? இப்போ நீங்கள் இந்த சபையிலேருந்து எழும்புறதுக்கு முன்னால், நான் கொஞ்ச நேரத்தில் எழும்பி போயிடுவீங்க இல்லை? நீதி செலுத்துவதற்காக உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த சபை கொஞ்ச நேரத்தில் ஆத்திக்க பிஹி கபுல அந்த தக்கூம மிம் மக்காமிக், நீங்கள் இந்த சீட்லேருந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரத்தில் எழும்புவீங்களா? அதுக்கு முன்னால் நான் கொண்டு வந்துடுறேன், அதுக்கு முன்னால் நான் கொண்டு வந்து விடுகிறேன் என்று அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இது போதாதுப்பா, இதை விட சீக்கிரமாக. ஏன்னா அதுக்கு முன்னால் அவங்க வந்துட்டா நான் ஒரு 2 மணி நேரத்தில் எழும்புவேன், அவங்க அதுக்கு முன்னால் வந்துட்டா என்ன செய்கிறது? நான் ஒரு 3 மணி நேரத்தில் எழும்புவேன், அதுக்கு முன்னால் அவங்க வந்துட்டா என்ன செய்கிறது? அதை விட சீக்கிரமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப். இஸ்முல் அஸம் கொடுக்கப்பட்ட ஒரு விலாயத்துடைய மிகப்பெரிய அவுலியா, ஒரு விலாயத்துடைய ஒரு மனிதர், அவர் சொன்னார், நான் கொண்டு வருகிறேன். எவ்வளோ நேரம்? அந்த எவ்வளோ நேரம் என்பதில் அற்புதமான விளக்கங்களை அறிஞர்கள் பேசுகிறார்கள். ஏன்னா அது ஒரு தொடர் செய்தி, பல தகவல்கள் அதில் நம்ம கொடுக்கணும். அது ஒளி வேகம். அவங்க சொன்ன வார்த்தையை மட்டும் நான் சொல்கிறேன். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், கபுல ஐயர் தத்த இலைக்க தர்ஃபுக். கபுல ஐயர் தத்த இலைக்க தர்ஃபுக். உங்களுடைய அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே நான் கொண்டு வர்றேங்கிறான். இந்த டெக்னாலஜி இன்றைக்கி வளர்ந்துருச்சா தான் கேட்குறோம். இத்தனை டன், ஆயிரக்கணக்கான டன், அது 1 டன் 2 டன் இல்லை, ஆயிரக்கணக்கான டன் ஒரு பொருளை 3000 கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு வருவது, அப்படி கண்ணை மூடி அப்படி திறக்கிறது. ஆனால் அதுக்கு உண்டான விளக்கம் என்னங்கிறது ஒரு 4 விளக்கங்களை சொல்கிறாங்க அறிஞர்கள். அதை நம்ம பேசுவோம். ஆனால் மொத்தத்தில் எல்லாரும் அறிஞர்கள் எழுதுகிறார்கள், முஃபஸ்ஸீரீன்கள் எழுதுகிறார்கள், அப்படி கொண்டு வரப்படக்கூடிய அந்த தகவல் கொண்டு வரப்பட்ட முறை ஒளி வேகத்தில் கொண்டு வரப்பட்டது. ஒளி வேகத்தில் தான் அது கொண்டு வரப்பட்டது. ஒளியினுடைய வேகம் என்ன? ஒரு செகண்ட் வருதுல்ல, நம்ம இப்படி, இதுதான் ஒரு செகண்ட். இந்த ஒரு செகண்டில் 3 லட்சம் கிலோமீட்டர் செல்லும். 3 லட்சம் கிலோமீட்டர் இந்த ஒளி வேகம் செல்லும். அந்த ஒளி வேகத்தை பயன்படுத்தி தான் இந்த ஒலியுல்லா, அந்த அவுலியா ஆசிஃப் இப்னு பர்கியா என்பவர், அல்லாஹ் சொல்றான், காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப், இஸ்முல் அஸம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானம் பெற்ற அந்த மனிதர் சொன்னார், நீங்கள் கண்மூடி திறப்பதற்குள் நான் கொண்டு வந்து விடுகிறேன். அது சம்பந்தமான சில தகவல்களை நான் பேச வேண்டும். அப்போ தான் அந்த குர்ஆனினுடைய அந்த அருமை நமக்கு புரியும், இந்த வரலாற்றினுடைய வலிமை புரியும். நாம் டெக்னாலஜி காலத்தில் நாம் இருக்கிறோமா, அவங்க இருந்தாங்களான்னு நமக்கு புரியும். அது என்ன டெக்னாலஜி? இன்னைக்கு அது சம்பந்தமாக இன்னொரு தகவலையும் சொல்ல இருக்கிறேன். இன்னைக்கு பிரமிட்ஸ் இருக்குது, ஈஜிப்டில் பிரமிட்ஸ் இருக்குல்ல, ஈஜிப்டில் நம்ம பிரமிட்ஸில் பார்க்குறோம் இல்லையா, அந்த பிரமிட்ஸ் இன்னைக்கு பிரமிக்க வைக்கதா இல்லையா? அது எப்போ உள்ளது? ஏறக்குறைய 4000 வருஷத்துக்கு முன்னால உள்ளது. அந்த பிரமிடுகளை எப்படி அவங்க உருவாக்குனாங்க? அது சம்பந்தமான இது தொடர்பான செய்திகள் அவைகள், இந்த டெக்னாலஜி சம்பந்தமான தகவல்கள், வரலாற்றில் புனிதமான புதினமான செய்திகள் எல்லாம் அறிஞர்கள் நமக்கு பதிவிட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அவ்வளவு ஆற்றல் மிக்கவர்களும் சக்தி மிக்கவர்களும் திறமை மிக்கவர்களும் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் நம் வாழ்வியலில் பெரும் படிப்பினையாக அமையும். அல்லாஹ் நாடியவர்களுக்கு மகத்தான ஞானத்தை வழங்குகிறான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு மகத்தான ஆற்றலையும் சக்தியும் வழங்குகிறான். அந்த ரப்பின் மீது தவக்கல், உண்மையான பிடிப்பும் நம்பிக்கையும் நாம் வைக்க வேண்டும் என்பதை இந்த வரலாறுகள் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹுவை நம்பி, அல்லாஹுவை உணர்ந்து, அல்லாஹுவினுடைய ஆற்றலை புரிந்து நாம் செயல்படுவோமையானால், பணிந்து செயல்படுவோமையானால் பாவங்களில் நாம் வீழமாட்டோம். தவறுகள் ஷரியத்திற்கு முரணான காரியங்களில் நாம் ஈடுபட மாட்டோம். அல்லாஹுவினுடைய சக்தி வல்லமையை நாம் புரிந்து கொண்டால் அவன் சொல்லுவான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நாயகமே நான் பிடிக்க ஆரம்பித்தால் எவனும் தப்ப முடியாது என்பான். அதையெல்லாம் நாம் உணர்ந்து அவனுடைய வலிமை, அவனுடைய ஆற்றல், அவனுடைய குதரத், அவனுடைய சக்தியை உணர்ந்து நடந்து கொள்வதற்கான அற்புதமான போதனைகளாகத்தான் இந்த வரலாற்று படிப்பினைகள் அமைகிறது. எனவே இதை உணர்ந்து நல்லொழுக்கமும் பண்பும் உள்ளவர்களாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியார்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வோமாக. அதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் பாவப்பிழைகளை மன்னித்து ஈருலகத்திலும் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட நல்லடியார்களில் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم